இன்றைய இந்த 117 18வது நிறைவடைந்த வாரத்திற்கும் 119 120வது வாரத்தின் திட்டமிடலுக்காகவும் இந்த கால நேரத்தில் ஒரு சற்று நீண்ட இடைவெளி 5 வாரங்களுக்கு பின்னர் இதில் ஒன்று கூடியிருக்கிற பெருமதிப்புக்குரிய அதிபர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள், எங்களுடைய தொழில்நுட்ப இயக்குனர் திரு ரவிசங்கர், தம்பி ரவிசங்கர் எல்லோருக்கும் இனிய கால நேர வணக்கங்கள். தவிர்க்க முடியாத காரணத்தினால முரளி அண்ணா இந்த நிகழ்வில் இன்றைக்கு பங்கு பெற்ற மாட்டார். அவர் பயணம் ஒன்றில் இருக்கிறார். அவரால் இணைந்து கொள்ள முடியாதபடியால் இன்றைய ஒன்று கூடலை அவர் சார்பாக நான் முன்னெடுக்கிறேன். உண்மையில இந்த ஐயமூட்டின் செயல் திட்டத்தில் இந்த கடந்த மாதம் ஒரு முக்கியமான மாதமாக பார்க்கப்பட்டது ஓலவல் பரீட்சை. நாங்கள் என்ன நோக்கத்திற்காக ஐயமட்டும் செயல்படுகின்றோமோ அந்த நோக்கத்தின் உச்சமான பயன் அந்த ஓலவல் பரீட்சையை அந்த காலப்பகுதியில் எங்களோட மேக்சிமம் எங்களோட முழுமையான செயற்பாடுகளும் அங்கே மையப்படுத்தப்படும். அந்த வகையில ஓலவல் மாணவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்துறதுக்காக நாங்கள் பலதரப்பட்ட எங்களால் முடிந்த பங்களிப்பை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சேவைக்கு முன்னால் நாங்கள் செய்கிற சேவைகள் மிகவும் சிறியோர் அற்பமான சேவைகள். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக உங்களை இணைந்து இந்த ஐயமொட்டுன் பயணிக்கிறதுட்டு நாங்கள் நிறைவடைகின்றோம். எங்களுடைய நேரத்தை எங்களுடன் செலவிடப்பட்டு நாங்கள் மகிழ்வடைகின்றோம். இந்த காலப்பகுதியில் சில பாடசாலைகளை நேரடியாக தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருந்தது. மொழி எண்ணெயம் வந்திருந்தவர் உங்களுடைய செயற்பாடை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நிச்சயமாக இன்னும் சிறப்பாக இந்த செயற்திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஓலவல் பரீட்சைக்கான என்னுடைய கடந்த வருடத்துக்கான செயற்பாடு 24 25 ஓலவல் பரீட்சைக்கான செயற்பாடுகள் மிகவும் சிறப்பாக, அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி பரீட்சை நாங்கள் திட்டமிட்டவாறு இலங்கை பூராகவும் சம நேரத்தில் மிகவும் நேர்த்தியாக செய்யக்கூடிய இருந்தது. அதுக்கு எங்களுடைய வளவாளர்கள் முக்கியமான காரணம். அவளுக்கு கொஞ்சம் இடத்துல நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். மேலமாக இந்த ஐயமுட்டின் செயற்பாட்டுக்கு மிக பக்கபலமாக ஒரு முதுகெலும்பாக தொழில்நுட்பங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப பிரிவுடைய இயக்குனர் ரவிசங்கர் உங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றோம். ஐயமூட்டு என்பது ஒரு 3 தளத்துல பயணிக்கின்ற ஒரு அமைப்பு. ஒரு பக்கத்தில் நாங்கள் மாணவர்களை ஓலவல் பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற செயல் திட்டம், மறுபுறத்தில் நவீன இலத்திரனிய கற்றல் முறைகளை எங்களுடைய பின்தங்கிய வளங்கள் குறைந்த பாடசாலைகள் மாணவர்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல். அந்த வகையில டிஜிட்டல் கிளாஸ் ரூமா இருக்கலாம். இப்ப நாங்கள் லேட்டஸ்டாக எங்களோட ஸ்மார்ட் போர்ட் எல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக அதி உச்சமான இலங்கையில சில பாடசாலைகளை தொழில்நுட்பத்துக்கு மேலதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஐயமுட்டுன் தங்களுக்கு சொந்தமாக நாங்கள் ZGPT ஒன்றை கூட இப்போ உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுக்கான வேலை திட்டங்கள் பரிச்சாத்தமா நாங்கள் போன முறை பயன்படுத்தி பார்த்து நாங்கள் சில தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இருந்த பிழைகளால செய்ய முடியாது போனது. எதிர்காலத்தில் அதை முயற்சி செய்து எங்களுக்கு தமிழ் மீடியா கண்டு சொல்லி ஒரு ZGPT, அதாவது செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஊடாக இந்த மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்பத்தின் ஊடாக கற்றலை முன்னெடுப்பதற்கான செயல்பாட்டையும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றையும் இணைக்கின்ற ஒரு செயற்பாடு தான் ஐயமூட்டினுடைய உணவு திட்டம். அப்ப இந்த மூன்றும் ஒரு சமாந்தரமான பயணமாக எங்களுடைய செயற்பாடு இருக்கின்றது. வருடம் பூராகவும் ஐயமூட்டு உணவு திட்டமும் இடைப்பட்ட காலப்பகுதியில திறன்பகரை தேவைப்படுகின்ற பாடசாலைக்கான திறன் உபகரணங்கள், டிஜிட்டல் சம்பந்தமான பயிற்சிகள், தேவையான ஆலோசனைகள் சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக உணவு திட்டத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்துல நாங்கள் இப்ப 100 வாரத்தை தாண்டி அடுத்த காலப்பகுதிக்கு போகின்றோம். இன்று இனி ஆரம்பிக்கின்றது 119 120 வாரம். ஆனால் காலப்பகுதியை பார்க்கின்ற பொழுது இந்த ஜூன் மாதத்துடன் நாங்கள் 3வது ஆண்டை நிறைவு செய்ய இருக்கின்றோம். நீண்ட பயணம். ஆனால் தொடர்ச்சியாகவும் சீராகவும் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். அது ஒவ்வொன்றுக்கும் அடிப்படையான அச்சாணியாக இருக்கிறது நீங்கள். அப்ப உங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பான ஒரு சேவையும் ஒரு தன்னலமற்ற ஒரு சமூக பணியும் தான் இதை செய்யக்கூடிய இருக்குது. உதாரணமா சொல்ல போனா சனிக்கிழமை காலமே 6 மணி. உண்மையில எல்லோருக்கும் ஏகப்பட்ட வேலைகள், குடும்ப பழுக்கள் இருந்த நேரங்கள் இருந்தாலும் கூட நேரத்தில் இணைஞ்சிருக்கிறதுக்கு உண்மையில உங்களோட பெரும் மதிப்பை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். அந்த வகையில இந்த செயற்திட்டத்தை நாங்கள் நேர்த்தியாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் முன்னெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில நாங்கள் ஒரு செயற்பாட்டையும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில இந்த கணக்கறிக்கை வரத்துக்குள்ள நாம் வருகின்ற பொழுது இந்த காலப்பகுதியில் சின்ன ஒரு சிக்கல் ஒன்று நேற்று வந்திருந்தது. எங்களால் தயாரிக்கப்பட்ட டாக்டர் ஆதவன் தான் இந்த டாக்குமெண்ட்ரிகள் செய்கிறவர், பேக் ஆஃபீஸ் முழுக்க செய்கிறவர் டாக்டர் ஆதவன். அவரும் இப்போ வெளியில போயிருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்லி போட்டு போனவர்டா, அந்த எங்களோட கூகுள் ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணிருக்கு கண்டினியூவா 2 கிழமை தான் அதுல என்டர் பண்ணலாம். ஒரு பிரேக்கப் வந்து என்டர் பண்ணினா அந்த சிஸ்டத்துல வந்து அது என்டர் பண்ணப்படாது. அவர் பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டர் இருந்தது. பள்ளிக்கூடம் விடுறதுக்கு முதல் வாரம், அதாவது ஸ்டார்டிங் வாரமா இருந்தது. பிறகு தொடர்ந்து லீவ் விட்டுட்டது.
2 கிழமை லீவு. திருப்பி போன வாரம் தான் ஆரம்பிச்சினாங்க. அப்ப இடைக்கு அந்த 2 வாரம் உணவு கொடுக்காதபடியால் முதல் வாரம் பாடசாலை விடுமுறைக்கு முந்தின வாரம், அதாவது மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு ஃபைனலுக்குள்ள அந்த கொடுக்கல் வாங்கல் வந்து தனியா பதியலா போயிட்டுது. அதை கொண்டு வந்து பின்னுக்கு இப்ப நேற்று ஸ்டார்ட் பண்ணின டேட்ல போடேக்க 28 இப்ப ஸ்டார்ட் பண்ணினாலும் அதுல இருந்து வரைக்கும் அந்த இடப்பட்ட காலப்பகுதியில ஒரு கன்ஃபியூஸ் வந்தது. அப்ப அதுக்கு தான் சொன்னாங்க இதுக்கு முற்பட்ட வாரத்தை அந்த வாரமா கருத சொன்னாங்க. கன பேருக்கு அந்த தெளிவின்மை ஒன்று ஏற்பட்டிருந்த அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்க பார்க்கக்கூடிய இருந்தது. பரவாயில்ல, அது இந்த முறை அது பொதுவான ஒரு பிரச்சனை என்னன்னா அது உங்களுக்கு அதை சரியா புரிஞ்சு கொள்ளாட்டி அதுல என்ன பண்ண இயலான்றது எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த முறை கூகுள் ஃபார்மில் வந்த புள்ளி விவரங்களை நாங்கள் நேரடியா உங்களுக்கு வாசிக்கலாம் இருக்கிறாண்ட அரைவாசிக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் கூகுள் ஃபார்ம் சரியாக சமர்ப்பிக்கல. ஆனா நல்ல விஷயம், நீங்க அந்த மனுவல் ஃபார்மை சமாளிச்சிருக்கிறபடியா அதை வச்சுக்கொண்டு இனி நாங்கள் திருப்பி மிச்சத்தை பார்க்க வேணும். அதே மாதிரி நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடமா சொல்லி கொண்டு வரைக்க வாரேன். அப்ப நாங்கள் நேரடியா அந்த கணக்கறைக்கு, அதாவது கூகுள் ஃபார்ம் சமர்ப்பிச்ச பாடசாலைகளை முதல் பார்த்து அதுக்கு பிறகு சமர்ப்பிக்காத பாடசாலைகளை பற்றி பார்ப்போம். இப்ப எங்களுக்கு கிடைச்ச கூகுள் ஃபார்ம் என்ற அடிப்படையில நான் புள்ளிவரங்களை சொல்ல முடியாது. என்னென்னா இல்லை கணக்க பள்ளிக்கூடங்கள் என்டர் பண்ணப்படையில. அப்ப எல்லாம் என்டர் பண்ணின அப்புறம் மொத்தமான மாணவர் எண்ணிக்கையும் சராசரியை சொல்லலாம். இருந்தாலும் கூட இப்ப புள்ளிவரத்துல சராசரி காட்டி கொண்டிருக்குது 10 ரூபாய் 27 சதம். ஆனால் இது கரெக்ட் இல்லை. அண்ட் இது கண்டிப்பா மாறப்போது இரண்டா இன்னும் அரைவாசிக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் அந்த பதிவுக்குள்ள வராதபடியால் மாற்றிக்கொள்வோம் பிறகு. இப்ப இதுல புள்ளிவரம் தந்த அடிப்படையில நாங்க பள்ளிக்கூடங்களை பார்க்க முதலாவது பள்ளிக்கூடமா கருங்காலிக்குளம் GTMS இந்த 2 வாரம், அதாவது இந்த வாரமும் பாடசாலை விடுமுறைக்கு முற்பட்ட வாரத்திலையும் மொத்தமாக 754 மாணவர்கள் உணவு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 18 ரூபா 80 சதம் ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு 1549 ரூபா 26 சதமாக இருக்குது. அப்ப தேவையான கையிருப்பு நாங்கள் அனுப்பி வைப்போம். அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல ஓகே. இல்ல கருங்காலிக்குளம் சார்பில் சார் இருக்கிறீங்களா? சார் இந்த ஓகே சார், நீங்கள் இப்ப உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு கிட்டத்தான் பாலிநகர் உங்களுக்கு கிட்டவா சார்? பாலிநகர் மாவட்ட இல்ல சார், தூரம் என்ன பவுனியம். ஓகே. ஆனா இப்ப கூட பள்ளிக்கூடத்துல சார் இந்த ஐயமுட்டின் செயற்பாடு இந்த விடுமுறைக்கு பிறகு ஆரம்பிக்க ஏதாவது நடைமுறை சிக்கல் இருந்ததா? கஷ்டப்படுறீங்களா ஏதாவது? இல்ல சார், இந்த முதல் நாள் பேரண்ட்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் இந்த சாப்பாடு நிப்பாட்டைக்கு தான் சார் இப்ப இந்த பிள்ளைகளும் வந்து சார் இன்றைக்கு இல்லையா இல்லையான்னு சாப்பிட பேரண்ட்ஸ் வந்து முதல் நாள் வந்து கிளீன் பண்ண சொன்னது வரையில. அப்புறம் அடுத்த நாள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி ரெகுலரா கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு சார். தோட்டம் தான் சார் அழிஞ்சு போயிட்டு ஜானை 3 தடவை வந்திருக்கு எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு. அதுல கொஞ்சம் சிக்கலா போயிட்டு எள்ளு போட்டிருக்கோம் சார் புதுசா. இப்ப அதைகள் ஓரளவு அந்த இது வராது, பாதிப்பு வராது. இது மற்ற மரக்கறிகளை கொஞ்சம் வந்து வேலிகளையும் பிச்சு போட்டு போயிட்டு யானை வந்து அப்ப கொஞ்சம் சிக்கலா போயிட்டு. திருப்பி செய்யுங்க சார். அந்த எள்ளு போட்டால் அந்த பசலை எல்லாம் போயிடும்னு சொல்ற உண்மையா சார்? இந்த நிலத்தில் இருக்கிற பசலை எல்லாத்தையும் எள்ளு எடுத்துட்டு வேற பயிர் செய்யலாண்டு அப்படி ஒரு கருத்து ஒன்று இருக்கா? கேள்விப்பட்ட ஞாபகம் ஒன்று இருந்தது. இது மெயின்டெனன்ஸ் குறைவான சார். ஆனா கண்டாயம் சார் நாளாந்த தேவைக்குரிய சில மரக்கறிகளை கடைசி இந்த உரப்பையெல்லாம் போட்டு பள்ளிக்கூடத்தின் அந்த தார் வார பாலியை வச்சு பாருங்க. தோட்டம் மட்டும் செய்யாட்டியும் இந்த உர பேக்கள்ல பசல மண்ணை போட்டு எருவை போட்டு ஒரு மிளகாண்டு ஒரு தக்காளி ஒரு கத்தரியை உங்களோட இந்த பள்ளிக்கூடங்க பாஸ் இந்த வகுப்பு முன் என்ட்ரன்ஸ்லயே வைக்கலாம். இந்த சைட்லயே அப்படி வச்சா அந்த பிள்ளைகளுக்கு அந்த வகுப்புக்குரிய இது மாதிரி காட்டலாம். ஒரு வகுப்பு 2-3 கண்டை கொடுங்க. ஒரு கத்தரி ஒரு தக்காளி ஒரு பச்சை தக்காளி கொடுத்தீங்களா அந்த அதுல வளர்றது வந்து பெரியமா அந்த பசல வழியில போகாது, பராமரிக்கிறது ஈஸியா இருக்கும். அந்த பையில செய்யற முடியாதுக்கா பாருங்க. பொத்துவில ஒரு பள்ளிக்கூடம் 500-600 பையில செய்து நிறைய பறக்கிற வெளியில எல்லாம் கொடுத்து நினைக்கிறேன். நல்லா செய்திருக்க அந்த முயற்சியாக பண்ணி பாருங்க சார். உங்களுக்கு தண்ணி பிரச்சனை பள்ளிக்கூடங்கள் தானே, கவனம் என்ன தண்ணி பிரச்சனை பாருது, கவனம் சார். ஓகே, நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். அடுத்த கண்டி கலைமகள் இந்த காலப்பகுதியில் 279 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 18 ரூபாய் 26 சதம். தற்பொழுது கையிருப்பு 7168 ரூபாய். தேவையான மேல் போட்டு நாங்கள் அனுப்பி வைப்போம். கண்டி கலைமகள் சார்பில் சார் இருக்கிறீங்களா சார்? கண்டி கலைமகள் இல்ல சார், நான் தான் இருக்கிறேன். நன்றி டீச்சர். டீச்சர் உங்களோட பள்ளிக்கூடத்துல நான் 2 விஷயம் மார்க் பண்ணி இருந்தேன்.
அந்த போன முறை அந்த ஆமாம் சார். படத்துல பாத்தீங்கன்னா அது சாப்பாடு ஆம். பங்குறைக்க டீச்சர் கவனமா பங்கிடணும். அந்த சிலர்த்த பாக்க அந்த ஒரு பிள்ளைன்ற கோப்பையில கீரை இல்ல என்ன காரணம் கரை முடிஞ்சுதா அல்லது பிள்ளை வேண்டாமன்ட்டுதா அல்லது போடையிலையா டீச்சர் அதுக்கா பாருங்க என்னண்டா வேண்டாம்னு சொன்னதுதான் சார். ஆ. அப்ப என்னண்டா எப்படி பாருங்க டீச்சர் பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த பள்ளிக்கூடங்கள்ல உணவு வளங்கள்ல இந்த இந்த சொய்ஸ கொடுக்க கூடாது. ஏனென்றா சில சாப்பாடு பிள்ளைகள் வீட்டை இப்ப கணவர்களை சொல்ற விஷயம் என்னண்டா வீட்டுல சாப்பிடாத பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து சாப்பிட அதை சாப்பிட பழகுதான். இப்ப நாங்கள் கொடுக்குற எல்லாம் ஒரு ஆம். வகையான சத்துணவை தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுல பிள்ளைகள் தவிர்க்கிறத தவிர்க்கணும். நாங்க அதை பழக்கப்படுத்தணும். இப்ப ஒரு பிள்ளைக்கு அலர்ஜிக்குன்னு ஆம். சொன்னால் கொடுக்கக்கூடாது. இப்ப இங்க எல்லாம் வெளிநாட்டுல சில இந்த நட்ஸ் வகைகள் இங்க அலர்ஜிக்கு கடலை எல்லாம் சில ஆட்களுக்கு அலர்ஜி கண்டு அது ஒரு வளம் பாவிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பிள்ளை ஒரு நல்ல சத்துணவை தவிர்க்கணும். நீங்க அதை விளங்கப்படுத்தி இல்ல இது இவ்வளவு பிரியோசனம் நல்லா இந்த சத்து இருக்கு சாப்பிடத்தான் வேணும்னு பிள்ளை சாப்பிடும் பள்ளிக்கூடத்துல இதே இது வீட்டை சொன்னா சாப்பிடாது. அப்படியே அந்த பிள்ளைகளுக்குள்ள தவிர்ப்புகளை கொடுக்க விட்டீங்களா உங்களுக்கும் அது கஷ்டம் காலப்போக்கில் என்ன. நீங்க நாளைக்கு ஒரு இலக்கஞ்சி காய்ச்சிட்டீங்கன்னா அந்த ஆம் பிள்ளை சார். ஃபுல்லாம சாப்பிடாம போடும் என்ன. அப்ப அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவனம் எடுங்க. மற்ற சாப்பாடுலையும் சரியான முறையில என்ன பங்கிட்டு முறைகளையும் கவனம் எடுங்க. ஆம். வேற ஏதாவது கூட பிரச்சனை ஆம். இருக்கா டீச்சர்? இல்ல சார், அவனை இல்லை. ஓகே நீங்க வடிவா வளமை செய்யுங்க போல செய்யக்கலாம். இல்ல ஆம். உங்களோட பள்ளிக்கூடம் உண்மையில நீங்க ஆரம்பிக்க இருந்த நிலைமைக்கு இன்றைக்கு இங்கேயோ மாறிட்டீங்களே. இந்த பள்ளிக்கூடம் உங்கள்கிட்ட ஐயமூட்டு திட்டத்துக்குள்ள வரைக்க நிறைய ஒரு இடைவெளி இருந்தது சமூகத்துக்கும் உங்களுக்கும். நம்பிக்கை நாங்கள் எனக்கு இருந்தது. இப்போ இந்த பள்ளிக்கூடம் ஒரு நல்ல நிலைக்கு மாறிட்டு கட்டிட வசதியா இருக்கலாம் டிஜிட்டலா இருக்கலாம் இல்லாம நல்லா வந்து உங்களுக்கு அது உண்மையில ஆம். அதிபெற்ற முயற்சியும் அங்க முக்கியம். நன்றி டீச்சர் இணைஞ்சு கொண்டது தேவையான காசு தேங்க்யூ. தேங்க்யூ டீச்சர். அடுத்த குட்டியவலம் ஜிடிஎம்எஸ் 655 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹17.23. தற்பொழுது கையிருப்பு ₹5500 மேல் நடப்பீடு அனுப்பப்படும். இந்த குட்டியவலத்தை பற்றி நான் சொல்லணும் வேண்டாம். இந்த குட்டியவல பாடசாலைக்கு தான் நேரடியாக போற சந்தர்ப்பம் இருந்திருந்தது. இந்த பாடசாலையின் உணவு வளங்கள்ல ஒரு ஆசிரியர் குழு அந்த புதிய ஒரு குழு ஒன்றுல பொறுப்படுத்திருக்கேன். அதாவது சர்மா சார் தலைமையில ஒரு புதுக்குழுன்னு பொறுப்படுத்து இப்ப அந்த திட்டம் மீண்டும் ஒரு சிறப்பான வழியில புத்துணர்ச்சியா திருப்பி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த பாடசாலை என்ற வேண்டுகோள் ஒன்று இருந்தது. கிரீன் ஹவுஸ் ஒன்று வேணுமென்று அதை நான் வேறு அமைப்பு ஊடாக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருந்தது. அந்த பாடசாலையில உணவு தேவைகள் அதிகம் இருக்குது. ஆனா சமூகத்தின் ஒரு இடைவெளி ஒன்று இருந்தது. அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு பலதரப்பட்ட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். சார் இப்போ எப்படி சார் இருக்கு இப்ப இந்த திட்டம் ஆரம்பிச்ச பிறகு இப்ப நீங்கள் அதிபரா டீச்சரா இருக்கீங்க? அதிவேரம் இருக்கிறேன் டீச்சர். ஓகே ஓகே நீங்க அதே மாதிரி சார் சொல்லுங்க சார். இப்ப இந்த திட்டம் இப்ப இப்ப கடந்த 2-3 வாரத்துல என்ன மாற்றங்களை பார்க்கக்கூடிய இருக்கு திட்டத்துல? இல்ல இப்ப சுமூகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உணவு வளங்கள் செயற்பாடு சுமூகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதுல இல்ல எங்களுடைய இப்ப பொறுப்பேற்ற ஐயா சார் இப்ப இருக்கிற கமிட்டி வந்து கொஞ்சம் நல்லா செய்யணும். பிரச்சனை இல்லை. உண்மையில எங்களோட ஐயா சாருக்கு நன்றி சொல்லணும் என்றால் அவர் இந்த நிறைய ஐயமுட்டுக்கும் ஆக நிறைய பங்களிப்பு செய்யற தன்னுடைய இந்த மிளக்கரை அது எல்லாம் ஐயா சாரே கொண்டு வந்து செய்கிறார். அவற்றை பங்களிப்பும் கூடவா இருக்குது. சுமூகமா இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. நாளைக்கு இனி விறகு பிரச்சனை தான் பெறும். அதையும் தான் அதை நாங்கள் தீர்க்க வேண்டி கொண்டிருக்குது. மற்றபடி ஓகே சார் சிறப்பாக. நன்றி. இல்ல அந்த விறகு பிரச்சனை வரைக்கும் போன முறை மாதிரி இந்த ஜிஎஸ் ஊடாக இப்ப அந்த குடியேற்ற பகுதிகளில் இருந்து விறகு தரைச்சு கொண்டு இருக்கிறாங்க. பார்த்து நாங்க குடும்ப சிட்டி அந்த பராளி சைட்டுல எல்லாம் விறகு எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கு என்ன. இப்ப ஜிஎஸ் ஒரு அனுமதியோட நீங்க விறகு எடுக்கலாம் தானே இடத்துல. இந்த முறை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. உண்மையில ஐயா சாருண்ட முயற்சி பெரிய முயற்சி. நிறைய வேலைகள் தான் பார்க்கக்கூடிய இருக்கு. அந்த சமூக பங்களிப்பை கூட கூட்டி இருக்கிறாரு. என்ன திடீரென்று பார்த்து அந்த ஐயமுட்டுப்பட்டி இந்த அளவுகள் கூடிக்கொண்டிருக்கு. மற்ற கோயில இருக்கிற பொருட்கள் எல்லாம் சார் கொண்டு வரான்னு கோயில் ஊடாக உதவியில பெற்றுக் கொண்டிருக்கிறாராக்கும் என்ன சார்? அப்ப அந்த திட்டம் தான் வெற்றி. ஆலயங்கள்ல இருக்கிற மேலதிகமான வளங்கள் பாடசாலைக்குள்ள வர வேணும் மட்டும் நாங்கள் அடிக்கடி எதிர்பார்க்கிறோம். நேரம் முரளியன் அடிக்கடி சொல்லுவார் இந்த கோயில்ல இருக்கிற உண்டியல் இருக்கிற காசு உண்மையில ஆஸ்பத்திரிக்கும் பள்ளிக்கூடத்துக்கு தான் தேவை. திருப்பி கோயிலுக்கு அதை செலவழிக்காமல் அதை பள்ளிக்கூடத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு வாங்கினா சொல்றோம். அந்த ஒரு வழியில இந்த உணவு திட்டத்துக்கு இந்த பாடசாலைகளோட ஆலயங்கள் இணைகிறது உண்மையில நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். நன்றி சார். இல்ல தானே இல்ல இந்த ஐயா சார் இல்ல இந்த மீட்டிங் சந்தேகப்பூர்வம்னு சொன்னா நினைச்சிருக்கோம். ஐயா சார் இருக்கிற சார் இருப்பீங்களா? நான் நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு இருக்கணும். சாருடைய பால் கொண்டு சந்தைக்கு போறோம்னு சொன்ன ஒரு காலம் சந்தைக்கு பெற மாட்டேன். ரைட் ஓகே பரவாயில்ல. அவருக்கு நன்றியை சொல்லி சிறப்பான திட்டத்தை முன்னடங்கோ தேவையானதை அனுப்பி வைக்கிறோம். இந்த கிரீன் ஹவுஸும் வெகு விரைவில் உங்களுக்கு வந்து கிடைக்குமா?
நன்றி. ஓகே, நன்றி நன்றி சார். நன்றி. அடுத்த மாயிலினி சைவ மகா வித்தியாலயம் 502 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 15 ரூபா 46 ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய கையிருப்பு 7395 ரூபாய் இருக்குது. மயிலினி பாடசாலையை நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஒரு சிறிய இடத்துல இருந்து வடிவாக சிறப்பாக இந்த பாடசாலையோட செயற்பாடு, அது வந்து உணவு தயாரிக்கிற இடங்கள், அதுக்கு நடைமுறைகள், அது இந்த பதிவேடுகளை பார்த்துருக்கு. நான் போய் இந்த பாடசாலையில மிக சிறப்பாக அந்த பதிவேடுகளை பேணி கொண்டிருக்கேன். இந்த நாளாந்த பதிவேடுகள், கணக்கறிக்கைகள் மிகவும் சிறப்பாக அந்த ஃபைல் மெயின்டெனன்ஸ் இருந்தது. ஒரு சிறப்பான பாராட்டுகள். சார் இருக்கிறீங்களா சார்? மயிலினி பாடசாலை சார்பில் டீச்சரோ சார் இருக்கீங்களா? ஓம் சார், நான் பதிவேறேன். ஓகே சார், உண்மையாக சந்தோஷம் உங்களை கண்டது. உங்களோட அந்த பதிவேடுகளும் அந்த பாடசாலை சுற்றாலும் எனக்கு உண்மையாக நல்லா இருந்தது பார்க்க. நன்றி சார். சொல்லுங்க. ஓகே, நன்றி சார். இப்ப உங்களோட பாடசாலையில இப்ப ஐயமூட்டும் செயற்பாட்டுல ஏதாவது சவால்கள், பிரச்சனை இருக்கா? ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இந்த மாதிரி போய் கொண்டிருக்கு சார்? சவால் இல்ல, எங்களுக்கு இந்த பாடசாலை தோட்டம் தான் அது இன்னும் வெள்ளத்தோடு அழிஞ்சதுக்கு பிறகு திருப்பி செய்தாங்க. நம்ம வளமைக்கு வேற இல்லை. மற்றும்படி மாணவர்களுடைய பங்களிப்போட இந்த திட்டம் போய் கொண்டிருக்குது. சார் விடாம செய்யுங்க. அந்த தோட்டம் வந்து இந்த சைட்ல அந்த பார்த்த இடத்துல திருப்பி செய்யுங்க சார். உங்களுக்கு எல்லாம் மண்வளம் இருக்கு. என்ன பாதுகாப்பான இடம் உங்களோட தோட்டம் செய்யறதுக்கு. நடுப்பகுதி வந்து நீங்க இடத்துல நடாட்டியும் இந்த பேக்கள்ல நட்டு கூட சைட்ல வச்சா கூட நிறைய இதுல உருவாக்கலாம். அந்த சைட்டோட இப்ப உங்களோட ஆபீஸ்ல இருந்து அந்த கிச்சனுக்கு போற அந்த சைட் ஓடையிலேயே வெளிப்பக்கம் நிறைய ஏரியா ஒன்று இருக்கு. அப்படியே ஒரு ட்ரை பண்ணி பாருங்க சார். என்ன உங்களுக்கு பக்கத்துல சுண்ணாச்சந்தையும் இருக்கு. பெரிய அளவு பிரச்சனை இல்லாட்டியும் ஆனா நீங்க செய்து பாருங்க. முன்னுக்கு கோயிலால உங்களுக்கு சப்போர்ட் வரதா? கோயிலால எங்களுக்கு திருவிழா நேரங்கள்ல அந்த ஒரு சப்போர்ட் இருக்குது. மற்றபடி நீங்க அந்த கோயில் நிர்வாக சபையோடய ஐயாவுடைய கதைங்க அப்படி உங்களுக்கு மேலதிகமா இருக்கிற மரக்கறிகள், விறகுகள் தேவை இருந்தா இந்த பாடசாலைக்கு நாங்க அப்படி செய்கிறோம், உங்களால உதவ முடியும் என்று சொல்லிவிடுவோம். தாங்க கேட்காதீங்க. நாங்க இப்படி உணவு திட்டம் செய்கிறோம், இது ஒரு சமூகத்தோட இணைஞ்சு செய்கிறது, கோயில்ல இருக்கிற மேலதிக வளம் இருந்தால் நீங்க எங்களுக்கும் தரலாம் என்று சொல்லிவிடுவோம். நீங்க அவட தொடர்பா வச்சுக்கொள்ளுங்க. ஓகே சார், நன்றி. தேவையான காசு. ஓகே, அடுத்த கண்டி குண்டகசாலை விவேகானந்தா 145 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 14 ரூபா 62. தற்பொழுது கையிருப்பு 9580 ரூபா 16. நினைக்கிறேன் போதிய கையிருப்பு காணும் இந்த காலப்பகுதிக்கு. குண்டகசாலை விவேகானந்தா தொடர்ச்சியாக பூச்சிய மட்டத்துல நாங்கள் செலவை வச்சு கொண்டு வந்த தொடர்ச்சியாக மாணவற்ற செலவு, உணவு செலவு முழுக்க பாடசாலை சமூகத்தால மேனேஜ் பண்ணப்பட்டு இப்ப இந்த முறை சின்ன செலவு வந்திருக்கு. பரவாயில்லை. குண்டகசாலை பாடசாலை இருக்கிறீங்களா? அதிபர் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? இருக்குங்க சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. பரவாயில்ல, திருப்பி நீங்க எடுத்துருவீங்க. இடையில அப்படி வந்தது, நம்ம சின்ன செலவு ஏற்பட்டிருக்கு. பரவாயில்ல சார். ஆனா அது நல்ல விஷயம். நீங்க தொடர்ந்து நீண்ட காலமா பூஜ்ஜிய மட்டத்துல வச்சிருந்த நீங்கள் ஏன் சார் இந்த திரையோட மாற்றம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன சார்? சார், இந்த இடையில கொஞ்சம் லீவு வந்துருச்சு தானே சார். வந்தோடனே அந்த ஆக்களை தொடர்பு கொண்டு அந்த பொருட்களை வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல் வந்துருச்சு. இப்ப திரும்ப பழையபடிய வாரத்துல இருந்து சரியா செட்டில் பண்ணிட்டோம் சார். வெரி குட். இல்ல இதான் சார், எங்களோட சம்பவத்துல வந்து அந்த மறதி என்றது ஒரு இயற்கையான ஒரு வருத்தமா வந்துட்டு, இந்த சின்ன இடைவெளி விட்டுட்டா இல்ல மறந்து போவோம். என்ன ஒரு லீவை விட்டு திருப்பி வந்தால் அந்த பழைய என்ன செய்தா மட்டும் தான் மறந்துடுவோம். திருப்பி அதை ஸ்டார்ட் பண்றன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் பரவாயில்ல சார், நீங்க வடையா செய்யறீங்க, தொடர்ந்து செய்யுங்க. நான் கூட லெட்டர் ஒன்று கேட்டுறேன் சார், அதுக்கு அனுப்பி விடுங்க சார். திங்கக்கிழமை அனுப்புறேன் சார். அந்த லெட்டர் தாங்க சார், அதுக்கான இதில் தாங்க செய்யறோம். ஓகே சார். ஓகே, நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த செல்வா நகர் GTMS 1224 பேருக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபா 61 ஏற்பட்டிருக்கிறது. இவர கையிருப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த பாடசாலையின் சார்பில் சார் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? செல்வா நகர் GTMS. ஓகே, இருந்தால் மீட்டிங் முடியாமல் இருந்தால் திருப்பி ஜாயின் பண்ணுங்க. அடுத்த பேர் கலைக்கணும். அடுத்த பசறை கலைமகள் 246 மாணவர்கள் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபா 84. தற்பொழுதைய கையிருப்பு 4370. மீள் நடப்பு அனுப்பப்படும். பசறை கலைமகள் சார்பில் சார் இருக்கிறீங்களா சார்? டீச்சர் வணக்கம் சார். குட் மார்னிங். வணக்கம்.
சார் வணக்கம் சார். உண்மையில கூட பாடசாலை ஒரு சைலண்டா நிறைய விஷயங்களை ஒரு ஆரவாரம் இல்லாம செய்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த உதாரணம் வந்து உணவு வழங்கல் செயற்பாடும் கூட பள்ளிக்கூடம் நாங்கள் பெருசாக அவங்கள ஃபாலோ பண்றோம். ஆனா நீங்களே அந்த திட்டங்களை சரியா அமல்படுத்தி கொண்டு போறீங்க. இப்ப இந்த காலத்துல என்ன புதுசா செய்ய யோசிச்சிருக்கீங்க சார்? என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அந்த வீட்டு தோட்டம் பிரச்சனை ஒண்ணு இருந்தது சார். ஓ இப்ப நாங்க அதுக்கு சம்மர் ஹவுஸ் மாய்க்க ஒன்று செய்யுது சார். அதுக்குள்ள முதல் ஒரு தோட்டம் செய்யலாமான்னு சொல்லி சார் திங்கட்கிழமை அந்த வேலையை நாங்க ஸ்டார்ட் பண்றோம் சார். தெரியும், நீங்க ஏதாவது வித்தியாசமா செய்யணும்னு தெரியுமா தான் கேட்டேன். ஆனா ஓகே சொல்லுங்க சார். அப்ப சார் அதுக்கு பின்பதாக சார் அந்த பிரதேசத்துக்கே ஒரு மொட்டலான ஒரு ஹோம் கார்டனிங் அவங்களும் எங்களோட சேர்ந்து பிளான் பண்றாங்க சார். அது செய்தா சார் மற்ற பாடசாலைக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறோம் சார். குரங்கத்தோட நல்ல செய்ய முடியாம விவரத்தையும் எங்களோட மெயின் குரூப்ல போட்டு படங்களை போடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடசாலைகளும் ஒரு செயற்பாட்டை வித்தியாசமா செய்ய இது ஐயமுட்டுன்றது ஒரு குடும்பம். இப்ப எங்கட குடும்பத்துல ஒரு நிகழ்வை தான் பார்க்கணும். நாங்களோட செய்ய நீங்களும் செய்யலாம்னு ஊக்குவிக்கிறீங்க. போட்டின்றதை விட எங்களுக்குள்ள ஒரு கருத்து பரிமாறு. இப்ப இந்த செய்யற பள்ளிக்கூடம் உங்களோட தொடர்பு கொண்டு இன்னொரு இடம் கேட்கலாம், எப்படி செய்யறீங்களே ரெண்டு செய்யறீங்களா. அப்ப அந்த மேலதிகமா நீங்க செய்யற விவரங்களை எங்களோட குரூப்ல பதிய நிறைய பேரை கவனத்தை ஈர்க்கும். சில நேரங்களில் சில உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் அதன் ஊடாக. விவசாயம் இருக்கிறார், இந்த விவசாயத்துல ஈடுபடுறாங்களோ ஊக்குவிக்கிறார். அவர் பார்த்தார், அவர் செய்ய யோசிப்பாரு கூட. அந்த விதை நாங்கள் அனுப்புற ஞாபகம் இருக்கா? சீட்ஸ்ல அனுப்பாருங்க அப்படியே ஆக்களை கொண்டு எடுக்கலாம். மற்ற அந்த விவசாயத்தோட சம்பந்தப்பட்ட ஆக்களும் எங்களோட குரூப்ல இருக்குன்னு அவையும் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தெரிவிக்க பாவிச்சு. பிறகு சார் அன்றைக்கு இந்த எழுத்தாணி கனடாட மீட்டிங் இருந்தது சார். இதுல உங்களுடைய ஐயமட்டனுடைய உணவு தொடர்பாக சார் நான் விளக்கமா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே. அதுக்கு பிறகு அவங்க தொடர்பு கொண்டு சார் திரும்ப 6 to 10 சார் இலைக்கஞ்சி ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யலாமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஓகே. அதை பின்பதாக சார் வந்து திரும்ப கனடால இருந்து விசிட் பண்றதா சொன்னாங்க சார். அதுக்கு பிறகு அந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி செய்வோம்னு சொல்லி கிழமைக்கு ஒரு நாள் சார் இந்த இலைக்கஞ்சி கொடுப்போங்கிறது மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணாங்க சார். வெரி குட். பண்ணாங்க சார் உங்களுடைய அந்த ப்ரோக்ராம் பத்தி சார் அவங்க நிறைய கேட்டாங்க சார். எப்படி செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, எப்படி அதுக்கான காசுகள் கிடைக்குது, அல்லது நாங்க எதுவும் பார்ப்போம் சார் ஏதாவது செய்ய முடியுமான்னு நாங்க அதுக்கு அந்த ப்ரொஜெக்டுக்குள்ள ஏதாவது உதவி செய்வோங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க சார் அவங்க. ஓகே. இப்ப அவ மேற்கொண்டு என்னோட தகவல் தேவைன்னா எங்களோட தொடர்புல சொல்லுங்க. இப்ப என்னன்னா இதுல கவனமா இருங்க சார். இப்ப 2 அமைப்புகளோட சேர்ந்து ஒரு உணவு திட்டத்தை உண்டா செய்யக்க அதை கவனமா நீங்க டிவைட் பண்ணி செய்ய வேணும். இப்ப ஒன்றில் இப்ப எங்களோட சேர்ந்து ஒரு நாள் திட்டத்துக்கு அவ அந்த திட்டத்தை கொண்டு போகலாம். இல்ல அவ தனியே செய்யணும்னு சொன்னா அந்த ஒரு நாள் எங்கட நாள்ல இருந்து விடுபடும். என்னடா மாறி வரக்கூடாது. கவனமா இருங்கோ. அவங்க சார் யோசிக்கிறாங்க சார் வந்து 6 to 10 தான் சார் யோசிச்சாங்க. ஓகே. நாங்க சாரோட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். எப்படி செய்யறதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்க அது பிரச்சனை இல்லை. வார உதவி அதாவது நாங்கள் உங்களோட வெளி சமூகத்துக்கு அடையாளம் காட்டி இருக்கிறோம். சமூகம் வெளியில இருக்கிற ஆக்கள் உங்களோட செயற்பாடு எங்கட குரூப்ல எத்தனை பேர் உங்களோட ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாது. சில செயற்பாடு சில ஆக்களுக்கு பிடிச்சால் அவ உங்கள்கிட்ட வருவீங்க. அப்படி வரைக்காத நேர்த்தியா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கும் நல்ல எதிர்காலத்துக்கு. ஓகே. நன்றி சார். தெரியும் நீங்க வித்தியாசமா செய்யதான் கேட்டேன். நன்றி சார். தேங்க்யூ. அடுத்தது ஏறாவூர் தமால் மகாவித்தியாலயம் 480 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபாய். தற்பொழுது கையிருப்பு 8086 ரூபாய். டீச்சர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதுல முதலாவது கேள்வி, இந்த 12 ரூபாய் தொகை சரியா வந்ததா? அட்ஜஸ்ட் பண்ணப்பட்ட தொகை ஆவரேஜ் கோஸ்ட்? மற்ற ஒரு செயற்பாட்டை பற்றி சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். இது எங்களுடைய ஆசிரியர் நிரேஷன் தான் இதை செய்தவர். அட்ஜஸ்ட் பண்ணல மீதம் தான் சொல்றேன். சரி என்னடா எக்ஸாக்ட்லி இந்த நம்பர் வந்தா நான் டபுள் கேட்கிறேன். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாம பாத்தீங்கன்னா 1462 1826 14 அப்படிதான் வந்து கொண்டு. சரி பரவாயில்ல. சரி ஓகே சொல்லுங்க. எங்களுடைய பாடசாலையில தொடர்ச்சியாக ஐயமட்டன் செயற்பாட்டுக்கு பெற்றோர் பழைய மாணவர்களுடைய சப்போர்ட் இருக்குது. இரவு வேளைகளிலும் காலை அதிகாலை வேளையிலும் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்று இன்று கூட பாடசாலை இடம்பெறுகின்றது. ஆகவே உண்மையில் அண்ணா ஐயமிட்டுவின் செயற்பாடு வேராக இந்த மரத்தின் வேர் எவ்வாறு வெளியே தெரியாமல் மரம் செழுமை வளர்வதற்கு காரணமா இருக்கிறதோ அவ்வாறு ஐயமட்டன் செயற்பாடு எங்களுடைய பாடசாலையின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஒரு உந்து சக்தியா இருக்கிறது. உணர்வுபூர்வமாக மாணவர்களும் ஆசிரியர்களும்
பாடசாலைகள் குடும்பமாக கருதி செயற்படுவதையும் பக்கத்து ஆயர் கோயில் எங்களுடைய பாடசாலையில் என்ன நடைபெற்றாலும் தாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதையும் காணப்படியா இருக்கிறது. நேற்று ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை, எங்களுடைய 3 பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுடைய தாயார் இறந்து விட்டார். அவ மிக கஷ்டப்பட்ட பிள்ளை, அவ 80ஆம் ஆண்டு பிறந்தவ. அவன் வீட்டு பெரிய வசதி வாய்ப்பு இல்லை. உண்மையில் எங்களுடைய பாடசாலை அருகில் இருக்கிற கோயில் தலைவர் உடனடியாக அந்த குடும்பத்துக்கு தேவையான அந்த பெட்டி எடுக்கிறதுல இருந்து சடங்கு செய்வதற்கு, அந்த மரண சடங்கு செய்யறதுக்குரிய ஒத்துழைப்பு முழுக்க சமூகம் செய்தது. உண்மையில் இந்த இடத்துல நான் மிகவும் இரு கை பத்தாது நன்றி சொல்ல, கைகூப்பி நன்றி சொல்ல, உண்மையில் ஐயமட்டன் செயற்பாட்டுக்கு நான் மனநிறைந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். உணர்வு ஆத்மார்த்தமாக எங்களுடைய பாடசாலை சமூகமும் உங்களுக்கு எப்பவும் நன்றியுடையதா இருக்கும். நாங்கள் கூட பயணிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் நன்றியும் கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி. உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. உண்மையில இதுல நாங்கள் திருப்பி சொல்றேன், இது ஒரு சமூக பணி. நாங்க சரியா ஒரு எந்த விதமான தன்னலகம் இல்லாமல் ஒரு சமூக நோக்கில் ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்தால் எங்களுக்கு தெரியாமல், எங்களுக்கு அறியாமல் பலதரப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் பயணிக்கிற பொழுது நிச்சயமாக பல பேற்ற கவனத்தை ஈர்க்கும். அதனூடாக எங்களுக்கு உரிய நேரத்துல தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கான அந்த ஒத்துழைப்புகள் கிடைச்சி கொண்டிருக்கிறோம். இப்ப இதுல சொன்ன ஏறாவூர் பாடசாலையை பொறுத்தவரை நாங்கள் திட்டத்தை ஆரம்பிக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் மேடம். நீங்க சொன்னீங்க பாடசாலையும் கோயில் எந்த உதவியும் செய்யல, கோயில்ல இருந்து கிடைக்குது இல்லை, கோயில் எவ்வளவு செய்யலாம்னா கவலைப்பட்டீங்க இந்த திட்டம் ஆரம்பிக்கிற காலங்கள். ஆனா கோயிலே இந்த சமூகத்தை பார்க்குற அளவுக்கு கோயில்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட்டிருக்கான்னு சொன்னா அது ஒரு சமூக மாற்றம். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்ப நாங்கள் எங்களோட திட்டத்தின நோக்கம் சமூகத்தையும் பாடசாலைகளையும் இணைக்கிறோம். அந்த இணைப்பில இது ஒரு அடுத்த பகுதி. இணைச்சி கொண்டு போய்க்க எங்களுக்கான பொறுப்புகளை குறைச்சி நாங்கள் திட்டத்தால வெளியேறலாம். எதிர்காலத்துல சமூகமே தன் பாடசாலையில பார்த்து கொள்ளும். அதாவது நாங்கள் ஒரு கையேந்தும் நிலையிலிருந்து ஒரு கையொடுக்கும் நிலைக்கு சமூகத்தை மாத்திரான் அடிப்படை நோக்கம். அப்ப எங்களோட சமுதாயத்துல ஒரு கையேந்த நிலையில இருந்து நாங்கள் கை கொடுக்கும் நிலைக்கான ஒரு இணைப்பு பாலமா தான் நாங்கள் செயற்படுவோம். உங்களையும் சமூகத்தையும் இணைக்கிற ஒரு இணைப்பு பாலமா தான் ஐயமுட்டுன்னு பயணிக்குது. அதில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளையும் இப்ப கடந்த 3 ஆண்டுகளும் சாதிச்சு கொண்டிருக்கிறோம். அது உங்களோட ஒவ்வொரு அர்ப்பணிப்பு தான். மீண்டும் உங்களை தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. அடுத்த பாடசாலை வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம். 789 மாணவர்கள் பயன்பெற்றார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 10 ரூபாய் 80% ஏற்பட்டது. தற்பொழுதைய கையிருப்பு 2295 ரூபாய் மீள்நிரப்போடு அனுப்பி வைக்கப்படும். வாணி வித்தியாலயம் பாடசாலை சார்பில் இருக்கிறீங்களா? குட் மார்னிங் சார். நான் பிரின்சிபல் இருக்கிறேன் சார். அதிபர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பாடசாலை நேற்று ஒரு பதிவு பார்த்தேன் சார், பெற்றோர் வராவுடைய சமைக்கல நடந்தது சார். என்ன பிரச்சனை நடந்தா? 3 பேர் வாரண்டு சொன்னேன் சார். 3 பேர் சமைக்கிறதுக்கு வாரண்டு சொன்ன 3 பேரும் பேர்ல சார். வெரி குட். 3 பேரும் பேரையில 3 பேர் வாரண்டு சொல்லி ஒழுங்குபடுத்தி எடுக்க, அப்ப அவங்க ஏற்கனவே ஒரு கிழமைக்கு முதலே சொல்லி எல்லாம் ஒழுங்குபடுத்தி எடுத்தாரு சார். அதுல 3 பேரும் பிறகு தொடர்பு கொண்டு அதான் 3 பேர போனும் ஆஃப். அப்ப நேற்று அதாலதான் அது சமைபடாம போச்சு சார். பிறகு சரியா 11 மணிக்கு பிறகு திரும்ப அதுல ஒரு பேரண்ட்ஸ் கோல் எடுத்து சொல்லப்பட்டது சார், நான் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறேன், கட்டாயம் திங்கட்கிழமை வருவேன் சார், சாரி சார் என்று சொல்லப்பட்டேன். அதுக்கு பிறகு சமைக்கவும் முடியாது சார், அதனால நிப்பாட்டுப்பட்டேன் சார். இல்ல அதான் நல்ல விஷயம் சார். அதான் திருப்பி சொல்றோம், எங்கட சமூகத்துக்கு நாங்க அட்வான்ஸ் சொல்லணும். சில இடத்துல அதிகாரங்கள் வழியாக பாவிக்கணும். நீங்க அந்த வராமல் நீங்க சாப்பாடை கொடுத்திருந்தால் அவ யோசிப்பினா நாங்கள் புகாட்டியும் அங்க சாப்பாடு கொடுப்படும், நாங்க போக தேவையில்லை. இப்ப நேற்று அந்த பாடசாலையில் அவ்வளவு பிள்ளைகளும் பசியோட போயிருந்தால் அந்த பொறுப்பு அந்த வராவிட்டா 3 பெற்றோருக்குரிய பொறுப்பு தான். ஒன்றரை பிறகு சார், பிறகு அந்த அடுத்த 2 பேரும் கோல் எடுத்தாங்க, சாப்பாடு சமைக்க இல்லையாமண்டு அவங்க பிறகு ஃபுல்லா போய் இயஞ்சிருக்குது சொல்ல சார். நான் சொன்ன உங்களால மற்ற பிள்ளைகளுக்கும் சாப்பாடு இல்லாமல் போச்சுது, நீங்க இல்லைன்னு சொல்லிதான் நாங்க மாற்று ஏற்பாட்டை செய்திருப்போம், நீங்க வாரன்றதை நம்பித்தான் நாங்களும் இருந்தோம்ண்டு. பிறகு சொன்னாங்க தனங்களுக்கு சுகம் இல்லையாமன்னு சொல்லித்தான். பிறகு சொன்னாங்க நாங்க அடுத்த கிழமை கட்டாயம் பெறுவோம் சார் சொல்லப்பட்டது சார். வெரி குட். இதுல கவலையா இருந்தாலும் சில விடயங்களை கசப்பா இருந்தாலும் அதை நாங்கள் பயன் செய்யத்தான் வேணும். அது மாற்று கருத்துல என்ன, நீங்கள் சார் இந்த ஒவ்வொரு கிழமையும் அந்த சமையல வெளிப்பக்கத்துல தெளிவா எழுதி போடுங்க. திங்கக்கிழமை யார் சமைக்கிறது, செவ்வாய் சமைக்கிறது.
வராட்டி அந்த முதல் நாள் சமைச்சிட்டு போற அம்மாவுக்கு தெரியவனும் நாளைக்கு யார் சமையலுக்கு வர போயினேன். அப்ப அவைக்குள்ளேயே தொடர்பு கொண்டு இருக்கு. அடுத்த நாள் வார அம்மாவுக்கு தெரியும் நேற்று சமைக்காட்டி யார் வந்து சமைக்கலைன்னு. அப்ப அவ தங்களுக்குள்ள சில கருத்துக்களை பதிக்க அந்த சமூகம் திருந்து. இப்ப நேற்று சமைச்ச அம்மா வியாழக்கிழமை வந்து சமைச்ச அம்மா வெள்ளிக்கிழமை சாப்பாடு இல்லாம பிள்ளை வீட்டை வரைக்கும் கோவப்படுவேன். நேற்று நான் போய் சமைக்கிறேன் கேட்டு போகலண்டா அவ அந்த சமூகத்துமே அதை மற்ற சமூகத்தை சொல்லும். அப்ப இவைக்குள்ள அப்படியான ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதும் இதுல நோக்கம். இப்ப இல்லாம அதிபரும் ஆசிரியரும் பார்க்கலாம் வழி பிரச்சனை என்ன. அப்ப தமிழர் என்ன வெளிப்பக்கத்துல வெளிப்படையா போடுங்க, திங்கட்கிழமை யார் சமைக்கிறா, செவ்வாய் புதன் ஒரு ஆள் வரையிலையா அதிலே போடுங்க சமையலுக்கு அம்மா வராவடியா உணவு வழங்கப்பட மாட்டாது. இல்ல அப்படிலாம் வந்து பார்த்துட்டு போற ஒவ்வொரு பிள்ளையும் போய் சொல்லும் இந்நேரம் வரையில சமைக்கிறது. இதைத்தான் நாங்க செய்யலாம். இப்ப இங்க நாங்கள் சமைச்சு சாப்பாடு என்ன செய்யலாது, நீங்கள் பாடசாலை சமையல் கடமையில அதிபர் ஆசிரியர் ஈடுபட இயலாது. அப்ப இது வந்து நாங்களும் நீங்களும் செய்கிற ஒரு சமூக பணி, அதை பெற்றோரும் சரிவா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அதுதான் சொல்லலாம், திருப்பி அந்த கையேந்தும் நிலைக்கு எங்களோட சமூகத்தை விடையில நாங்கள் நினைச்சா சம்பளத்துக்கு ஒரு போட்டு சமைச்சு கொடுக்கலாம். அது இப்ப நோக்கம் இல்லை. அது செய்யக்கூடாதுன்றதுக்காக இப்ப நாங்க என்ன கொஞ்சம் காசை போட்டு ஒரு ஆளை விலைக்கு வைக்கலாம். அப்படி செய்யக்கூடாது. இந்த பெற்றோருக்கு ஒரு பொறுப்பு வர வேணும். மற்றது பெற்றோர் பாடசாலைக்குள்ள வந்தால்தான் அந்த பாடசாலை சூழ்நிலைக்கு தெரியும் உங்க என்ன நடக்குது, எவ்வளவு கஷ்டப்படினா ஆசிரியருக்கு எவ்வளவு தேவை இருக்குது, என்ன தேவை இருக்குன்னா உணர்ந்து கொள்ளுங்க. அப்ப அவை உள்ளுக்கு கொண்டு வர நோக்கம் தான் இது எங்களோட அடிப்படை நோக்கம் உள்ளுக்கு. இது பிறகு புதன்கிழமை சார் வலயத்திலிருந்து வந்தவங்க போர்ட சேவைக்கு வந்தவங்க. அப்ப எல்லா இடத்தையும் அவங்க சுத்தி பார்த்து வந்தீங்கள. அவங்களுக்கு இது பெரிய அந்த 2 பேருக்கும் இங்க அந்த நடந்த சாப்பாட்டு ஒழுங்கா பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய கவலை. அவ வந்து என்னட்ட சொன்னாங்க, சார் செகண்டரிக்கும் சாப்பாடு விடுவாடுதா சார்? நான் சொன்னேன் ஓமாண்டு இந்த ஸ்கூல்ல மட்டும்தானே சார் இப்படி இருக்கண்டா. இப்ப பிள்ளைகளோட இவங்க கதைச்சிருக்கிறாங்க. அப்ப கதைக்க அவங்க சொன்னாங்க நாங்க சாப்பிடாதான் பாருனாங்க, ஆனா இங்கதான் சாப்பிடுறோம் நாங்கன்னு சொல்ல. அதுல ஒரு முஸ்லீம் கேர்ள் ஒரு ஆள் அவ அழுதுட்டுது. பிள்ளைகளை கொஞ்சம் விசாரிச்சுக்கிறாங்க, இப்படி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில பிள்ளைகள் இருக்கு சார், நல்ல விஷயம் சார். நான் சொன்னேன் நான் செய்யல, இப்படித்தான் ஒரு உதவியை பெற்றுதான் செய்து கொண்டு வாரேன், நான் உதவுறேன் சார் சொல்லிட்டு அவவும் போனா சார். நல்ல உங்களோட பள்ளிக்கூடம் சார் எங்களுக்கு தனி கவனம் வேண்டாம். இல்லத்துல இருந்து வர பிள்ளைகள், அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாங்களாம் ஒரு பெற்றோரோட சாணத்தையும் ஒரு பாதுகாப்பு சாணத்தையும் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்ப இருக்கிற இப்ப பெரும்பகுதி பிள்ளைகள் இல்லத்துல வாரபடியால் அவைந்த சார்பான வேலையை சமூகமும் நாங்களும் தான் பார்க்க வேணும். ஒரு வடிவா செய்திருக்க மற்ற உங்களோட பள்ளிக்கூடத்தையும் நான் திடீரென்று தான் வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. உண்மையில டீச்சரும் நீங்களும் அதை வடிவா செய்து கொண்டிருக்கிறீர்கள், அது எந்த குறையும் இல்லை. மற்ற சார் அந்த ஸ்மார்ட் போர்டை பற்றி பார்த்துனாங்க, அவரோட கதைச்சரிங்களா சார்? ரவிசங்கரன் கேட்டுக்கொண்டிருப்பேன். அவங்க சார் இப்போதைக்கு அதுல எந்த மாற்றமும் செய்ய வேணாதான். அவங்களோட நிறுவன இதுல வந்து அவங்களோட போர்டு வந்து கூடி முடிவெடுத்ததுக்கு பிறகு தானே அதுல கை வைக்க வேணும். அதுக்கு ஒரு எதாவது தாங்க சொல்றேன்னு சொல்லுறாங்க சார். வெரி குட். அதைத்தான் அன்றைக்கு ரவிசங்கரும் சொன்னவர் என்னென்றா, இன்னொரு அமைப்பு தந்ததுல நாங்கள் இதை செய்ய வழிகட்டால் அது அவைய பாதிக்கும் என்ற பொரண்டியல் பிரச்சனை அன்றைக்கு சொன்னவர் ரவிசங்கர் தான் சரியா சொன்னவர். பாருங்க, உண்மையில அந்த முழுமையா பாவிக்கணுமாண்டா அதுல எல்லா செயற்பாடும் இருக்க வேணும். இருந்தாதான் ஸ்மார்ட் போர்டுன்னு உச்சமான பயன்பாடு. அதான் ஐயா மட்டும் ஸ்மார்ட் போர்டுல பாவிக்கிறேன்டா இல்ல எல்லாம் போட்டு விட்டுருக்கோம். முழுமையா பாவிக்கதான் நான் உச்ச பயன் இருக்கும். இல்லையாட்டு பேரளவுல ஸ்மார்ட் போர்ட் இருக்கும் மொழி அந்த பயன்பாடு 50 மேல இருக்கு. அதுக்கு தான் சொல்லுவாங்க. ஓகே, நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது கிளிநொச்சி விவேகானந்தா 260 மாணவர்கள் இப்ப தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளாக இந்த பாடசாலை எந்த விதமான எங்கள்கிட்ட இருந்து உதவிகளை பெற்றுக் கொள்ளாமல் நேரடியாக தங்களோட தேவைகளை தாங்களே நிறைவு செய்து கொண்டிருக்கின. ஒரு மாணவருக்கான சராசெலவு 0. நாங்கள் வழங்கிய நிதி பயனுள்ளவா 2 ஆண்டுகளாக அதே நிலைக்கு 46,365 ரூபா 50 அதே நிலையான வைப்புல போட்டாலே வட்டியோட பங்கியா போயிருக்கும். அந்த காசு அந்த நிலையிலே வச்சு கொண்டிருக்கிறேன். தொடர்ந்தும் சிறப்பாக இந்த பாடசாலை செயற்பட்டு கொண்டிருக்குது. விவேகானந்தா பாடசாலை சார்பில் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? ஓகே, வணக்கம் மேடம். நீங்கள் இப்ப இந்த காலத்துக்கு புதுசா என்ன செய்யறீங்க மேடம் இந்த திட்டத்துல? இப்ப நாங்கள் ஐயமிட்டுனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆல்ரெடி அந்த முரளியண்ணா வந்த நேரம் ஸ்டார்ட் பண்ணி எங்களோட பொதுமுறை பயிற்சிக பிரைமரி இந்த தோட்டம் இப்ப அறுவடை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதான் வந்து ஸ்டார்ட் பண்ணவர் எல்லாம் சீட்ஸ்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணது நட்டு அது இப்ப நாங்க அறுவடை எடுக்கிறோம். எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மற்றது எங்களுக்கு அந்த
சமையல் ஈஸியா இருக்குது எங்களுக்கு. சாப்பாடு செய்யறது என்றால் எங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராமுக்குள்ளால சோள பேனலை பயன்படுத்தி ப்ரெஷர் குக்கர்ல சமைக்கிற கிச்சன் உண்டு கட்டி தந்தது எங்களுக்கு வேர்ல்ட் ஃபுட். அப்ப அந்த கிச்சன்ல அதே ப்ரெஷர் குக்கர்ல நாங்கள் இதையும் சமைக்கலாம் தானே. அப்ப எங்களுக்கு அந்த விறகு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு. இப்ப விறகுகள் அதுகள் இல்லாம சிம்பிளா இப்ப அந்த குக்கரை நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துறதுல எங்களுக்கு என்ன அந்த குக்கர் தானே. அப்ப அந்த குக்கர்ல நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ்ல எல்லா வேலையும் முடிக்கக்கூடியதா இருக்குது. நல்ல ஒரு ஏற்பாடு. கிச்சனும் நல்ல அழகா வடிவா கட்டி தந்திருக்கணும். ஓப்பனிங் நெக்ஸ்ட் வீக் தான் நான் அடுப்பை பாவிக்க தொடங்கிட்டேன். இப்ப எல்லாத்தையும் ஓகேயா இருக்குது, பிரச்சனை இல்ல. அப்ப உங்களோட ஸ்கூலுக்கு தான் இப்ப சோலார் பேனல் முதலாவதா வந்த பள்ளிக்கூடமா? கிளிநொச்சியில இங்க ஸ்கூலுக்கு வந்தது. நான் நினைக்கிறேன் வவுனியாவிலையும் கொடுத்திருக்க வேணும், எனக்கு அது சரியா தெரியாது. ஆனா கிளிநொச்சியில இங்க ஸ்கூலுக்கு சோலார் பேனலோட கிச்சனும் கட்டி குக்கர்கள் எல்லாம் தந்திருக்கிறேன். வெரி குட். ஏன்னா நாங்கள் சோலார் பேனல் திட்டத்தை பற்றி கதை கேட்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு அந்த தொழிற்கொலையை தான் நாங்கள் அதை செய்ய விட்ட நாங்கள் உணர பாத்தீங்கன்னா அம்பாள்புரம் கிளிநொச்சி இன்றைக்கு ஒரு முன்னணியா பேசப்படுற ஒரு பாடசாலையா மாறிக்கொண்டிருக்கான்னு சொன்னால் அங்க இருக்கிற வளங்களை நாங்கள் எப்போ உச்சமா பாவிச்சு சனத்தை இணைச்சு முன்மாதிரியா போகிற பொழுது எங்களை தேடி உதவி வரும். இப்ப இந்த பாடசாலைக்கு வேர்ல்ட் ஃபுட்டா இருந்தவ எந்த அமைப்புகளாக கிடைச்சது மேடம் உங்களுக்கு இந்த சோலார் பேனல்? அது நீங்க அப்ளை பண்ணினீங்களா அவ செலக்ட் பண்ணீங்களா? நீங்க அப்ளை பண்ணதா சரிங்க அவ செலக்ட் பண்ணது உங்களோட செயற்பாட்டை வச்சுக்கொண்டு என்ன உண்மையில வந்து இப்படி நீங்க இல்ல உண்மையில நீங்கள் ஒரு முன்மாதிரியா செயற்படுற பொழுது கனவே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களோட செயற்பாட்டை கனவே உன்னிப்பா கவனிச்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு சொன்னா உங்களை தேடி நீங்க எதிர்பாராத வளங்கள் வசதிகளும் கிடைச்சி கொண்டே இருக்கும். இந்த கிளர்ச்சி அம்பாள்புரம் இன்றைக்கு பலதரப்பட்ட வயது அங்க வந்து பொலித்தீன் பாவனை இல்ல, வேற கணக்காக நீங்க பொலித்தீன் பாவனை இல்ல, நேச்சுரல் உணவு எல்லாம் பாவிக்கிறீங்க, என்ன சுவகூட்டிகள் எல்லாம் இயற்கையான வளங்க பாவிக்கிறீங்க, உள்ளூர்ல தயாரிக்கப்பட்ட உணவு தான் பாவிக்கிறீங்க. மற்ற அந்த அங்க இருக்கிற அந்த அம்மாச்சி உணவகத்துல பயிற்சி பெற்றோர் அம்மா தான் சமைக்கிறாவா? அப்படிதான் பயிற்சி பெற்று அவன் ஒரு வருஷமும் மெடிக்கல் செக்அப் எல்லாம் செய்துதான் சமைக்கிறது. அப்படியே கையில இருக்கும், அதையாலத்தான் சேர்ப்பேன். வெரி குட். அப்படியே அந்த முன்மாதிரியா நீங்களும் இப்ப கனகாலம் எங்களோட பயணிக்கிற பாடசாலை இப்படி சில செயற்பாட்டுல முன்மாதிரியா மூவ் பண்றதுக்கான சுயமாக உங்களால என்ன செய்ய முடியுமான்றதை இடக்கிட பாவிச்சு பாருங்க. ஒரே மாதிரி செய்யாமல் திடீரென்று ஒரு மாற்றத்தை கொண்டா உங்களை நோக்கி கனவேற்ற கவனங்கள் திரும்பும். இது ஒரு முன்மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி மேடம், நன்றி கொண்டு கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. அடுத்தது தட்சிணாமாமருதமடு மன்னர். இந்த காலப்பகுதியில வந்து 156 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் இந்த பாடசாலையும் சுயமாக பெருமளவு சமூக ஒத்துழைப்போடு கிராமத்தில் காட்டுக்கு இருக்கிற பள்ளிக்கூடம் உண்டு. நல்ல சமூக பங்களிப்பும் நல்ல பயிற்சியை கொண்டு பாடசாலை தங்களோட தேவையை தாங்களே நிறைவு செய்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் வழங்கின காசு கடந்த காலத்துல பேலன்ஸ் 9,185 ரூபா அப்படியே இருக்குது. இந்த பாடசாலை சார்பாக இணைஞ்சிருக்கிறீங்களா? தட்சிணாமாமருதமடு மன்னர் முடியாமல் வந்தா திருப்பி கதைங்கோ. நன்றி. அடுத்த கிரேக் பண்டாரவள இந்த காலப்பேல உணவு வழங்கவில்லை, உணவு திட்டம் ஆரம்பிக்கப்படவில்லை. கையிருப்பு 7,310 இருக்குது. அப்ப சார் இப்ப கிரேக் பாடசாலை சார் இருக்கிறீங்க, ஏன் சார் இந்த திட்டம் நம்ம ஆரம்பிக்காம இருக்கிறீங்க சார்? அன்மியூட் பண்ணணும் சார். சார் இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க சார் விலைக்கு. ஓகே, இவ்வளவு பாடசாலைகள பதிவு தான் இதுல கிடைச்சிருந்தது. அதாவது கூகுள் ஃபார்ம் நீங்க போட்ட பள்ளிக்கூடம் இவ்வளவு மட்டும்தான். அப்ப இதை தவிர மற்ற பள்ளிக்கூடங்கள்ல கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு சப்மிட் பண்ணல. சில நேரம் நீங்க சப்மிட் பண்ணதா பார்த்துருந்தாலும் அந்த டேட் இந்த பிள்ளையால கிடைக்கல. இப்ப திருப்பியும் சொல்றோம், நீங்க பாடசாலை நீங்க கூகுள் ஃபார்ம் இல்லையே, டேட்டா போட்டாலும் டீச்சர் கூகுள் ஃபார்ம் 3:20 போட்டுறேன் இல்ல நீங்க திருப்பி தான் நீங்க டேட்டோ ஏதோ ஒன்றோ பிள்ளையா போட்டா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணா 2 சைவர் போடக்கூடாது. சாப்பாடு கொடுக்காத நாள்ல ஒரு பூச்சியை மட்டும், உணவு வழங்கப்படாத நாள்ல ஒரு பூச்சியை மட்டும் போட வேணும். பட் டேட் வந்து கண்டினியூவா இருக்க வேணும். நீங்கள் அங்க நம்ம ஏப்ரல் மார்ச் 10ஆம் தேதி டேட்டா போட்டிருந்தாலும் அக்செப்ட் பண்ணலாம். தொடர்ச்சியான அந்த
நான் நினைக்கிறேன் டாக்டர் ஆதவன் அப்படிதான் செட் பண்ணியிருக்கிறேன். அந்த டேட் பிரேக்கெட்டுக்குள்ளான் வேற வேணும். அந்த டேட்டை விட வேற மேல கீழே வந்தாலும் அக்செப்ட் பண்ணாது. நான் அப்படி 3 பார்ப்போம். நான் பார்ப்போம் நம்மளோட பொன்னாட விளையா பெருமாள் இந்த கணக்கறிக்கை நம்ம செக் பண்ணுங்க. அப்ப பார்த்து சொல்லுங்க. அதான் திருப்பி கொஞ்சம் செக் பண்ணுங்க, ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. வந்திருக்க, ஆனா நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். வந்திருக்க டீடைல்ஸ் வந்திருக்க. அந்த சீட்ல செக் பண்றீங்களா? இப்போ நான் சீட்டை பிரிண்ட் பண்ணிட்டேன் தம்பி. சீட்லாம் பார்க்கல. இல்லை இந்த கூட தான் இல்லை வந்திருக்கு. மற்ற கிரேக் கூட நிற்க சச்சினா மாதிரி தான் மாடு பாகன் இதை பாரு புதுக்குடியிருப்பு பாணி இல்ல பண்டத்தரிப்பு வரையில டீச்சர். நான் பிரிண்ட் எழுதி வச்சிருக்கிறேன் வேற பள்ளிக்கூடங்கள. கிரேக் சச்சினா மாடு பாகரை கோகிலம். பாகரை கோகிலம் அது கணக்கு பிள்ளை. அது கூகுள் ஃபார்முலா பிள்ளை கதைக்கல. அதுக்குள்ள வச்சிருக்கேன். ஓகே, நான் இப்போ இன்னும் கொஞ்சம் வித்தியாசம்னா நிறைய தம்பி நீங்க ரவிக்கா பாருங்க. இப்போ என்ன வந்து ரீஃப்ரெஷ் பண்ணப்பட்டு வந்திருந்தா அப்டேட் பண்ணுங்க. எனக்கு நான் பார்க்கலான நான் பிரிண்ட்ல வந்துட்டேன். ரூபன் நான் பண்ணதிருப்பி ஜஸ்டின் நான் 8:45க்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணானே. ப்ரொஃபஸர் இருக்கா பாருங்கப்பா. நான் எந்த பிரிண்டிங் சீட்ல வரே இல்லை. ஓகே, நான் இப்போ நான் மெனுவலா எழுதிட்டு வந்தேன்னா அப்போ மெனுவலா கலைக்கிறேன். திருப்பி இருக்கா பார்ப்போம் வேற பள்ளிக்கூடத்துல. நான் இப்போ மெனுவல் ஃபார்ம்ல அதான் நிறைய பள்ளிக்கூடங்கள் ஒரு சிக்கல் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதான் அந்த மொத்த புள்ளிவரை நான் சொல்லிடாம இருக்கு. ஓகே, இப்ப என்ன செய்வோம்டா? ஓகே, பிரச்சனை இல்லை. நான் சமாளிப்போம். திருப்பி ஒரு கூகுள் ஃபார்ம் வராத ஃபார்மோட திருப்பி நாங்க திங்கக்கிழமைக்கு நீங்க திருப்பி ட்ரை பண்ணி போடுவோம். நான் புள்ளிவரம் எடுத்துருக்கேன். அவர் ஆதவன் அனுப்பின சீட்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தெரியும். இப்ப வந்திருக்கு. அந்த பின் பண்ணி தான் போட்டிருந்தவர். ஐஸ்லபி மாடு ஐஸ்லபி மாடு. சரி, நான் இதை மேனுவல் ஃபார்முக்கால பார்ப்போம். நான் கூகுள் ஃபார்ம் 3 பார்க்குறேன். நான் பெராடி தனித்தனியாக உங்களுக்கு கால் பண்றேன். வேற பள்ளிக்கூடங்களுக்கு நான் மேனுவல் அடி நான் கொண்டு வரேன். பண்டத்தரிப்பு ஜஸ்டின் நான் மேனுவல் ஃபார்மை வச்சு எடுக்க உங்களோட பள்ளிக்கூடத்துல 553 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 11 ரூபா 88% ஏற்பட்டிருக்கு. தற்பொழுது கையிருப்பு 10,010 ரூபா 50 கணக்கறிக்க சரிதானே மேடம்? கணக்கறிக்க சரி. சரி, அப்ப நான் இது அதான் சொன்னேன் 2-4 வேற நன்மை. நீங்க மேனுவல் ஃபார்ம் போட்டா அட்லீஸ்ட் நாங்க அதுல இருந்து ஒரு பேசிக் தகவல் எடுப்போம். ஆனா கூகுள் ஃபார்ம் வேணும் வேணும்ட்டா எங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் கால்குலேஷனுக்கு எவ்வளவு மொத்தம் எவ்வளவு ஆவரேஜ் மற்ற பேங்கிங் செய்யறதுக்கு முரளியனா தான் பார்க்குறோம். இப்போ அதுலதான் அந்த பேங்கிங்கள் செய்யணும். இப்போ கூகுள் ஃபார்ம் எங்களுக்கு அவரேஜுக்கும் தேவை, டோட்டலுக்கும் தேவை, பேங்கிங்குக்கும் தேவை. எங்களோட அந்த கம்ப்யூட்டர் ரெக்கார்டிங் இது மேனுவல் இருக்கிறபடியா நான் இப்போ மேனுவலை பற்றி கொண்டு போறேன். திருப்பி பார்ப்போம். இப்போ பண்டத்தரிப்பு ஜஸ்டிந்தால கையிருப்பு 11,000 இருக்கிறபடியால் ஓரளவுக்கு ஓகே நினைக்கிறேன். அவங்களோட செலவு 6,575 போயிருந்தபடியா கையிருப்பு காணும் இந்த காலப்பகுதிக்கு. நீங்க சமாளிக்கலாம். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க மேடம், இந்த பண்டத்தரிப்பு ஜஸ்டிந்தால இந்த காலத்துல உணவகங்கள் செயற்பாடுகள் எப்படி முன்னெடுக்கப்படுது? உணவு வழங்கல் செயற்பாடு ரூபன் வளமை போலதான் நடைபெறுகிறது. எந்த ஒரு சிக்கலும் இல்லை. நாங்கள் தோட்டம் புதிதாக திரும்ப இப்ப ஆரம்பித்திருக்கின்றோம். உழுவு செய்து அதுக்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் செய்து ஆரம்பிச்சிருக்கின்றோம். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பெற்றோர் வரியினம் சமையல் ஒழுங்குமுறையில நடைபெறுகிறது. பொறுப்பாக தீபா டீச்சரும் ரூபனும் வளமை போன்று மிக உன்னதமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். டீச்சரும் இந்த கலந்துரையாடல் இணைந்து டீச்சர் இருக்கிறாவா? நன்றி, நன்றி டீச்சர். நீங்க அந்த மரவள்ளி கிழங்கு வித்து தோட்டம் முழுதானீங்களா என்ன? அப்ப அதுல என்ன பயிர் வைக்க போறீங்க? அது திரும்ப மரவள்ளியும் வெண்டியும் வைக்க போறேன். ரெண்டும் செய்ய போறேன். இப்ப அந்த பசலையா தயாரிச்ச நாங்கள் அந்த இலைகள் சருகுகளை போட்டு அந்த நிலத்தை இப்ப பண்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இனி பாத்தி கட்டி திரும்ப வாரக்கிழமையில அதை ஆரம்பிக்கின்றோம் திரும்பவும். நீங்க செய்ய பரவலா இல்லாதையும் கலந்து செய்தா உங்களோட சொந்த தேவைகளுக்கும் பாய்க்கக்கூடியா இருக்காது. கூட மரவழியை வைக்க உங்களுக்கு அளவுக்கு விஞ்சின விலைக்கு நீங்க வெளியில கொண்டு போறீங்க. இப்ப பேக்ல ரூபன் மற்ற மரக்கறிகள் செய்யறோம். மிளகாய் கத்திரிக்காயால் பேக்ல செய்து பேக்ல வச்சுக்கிறீங்க. ஓகே, வெரி குட். ஓகே, நல்ல விஷயம். இல்ல இணைஞ்ச டீச்சர்ஸுக்கும் டீச்சரை கலைக்க போறாவா தீபா? எங்களை பள்ளிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது. மரத்தின் ஒத்துழைப்போடு மாணவர்களும் நல்ல சந்தோஷமா உணவு எழுதி கொண்டிருக்கிறார்கள். எங்களோட பிரதேசமானது
கஷ்ட பிரதேசம் வறிய கோட்டு வாழ்ற மக்கள் கொண்ட பிரதேசம். மேடத்தின் முயற்சியால பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமா கல்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதான் நான் கூற விரும்புகிறேன். நன்றி நன்றி. எப்படி மீட்டிங்கு எல்லாரும் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் நாங்க சொல்ற விஷயங்களும் விளங்கும், உங்களோட கருத்துக்களையும் எடுக்கக்கூடிய இருக்கும். உண்மையில நன்றி. இந்த பண்டத்தறிவு பாடசாலை வந்து ஒரு முன்மாதிரியா வடமாதிரி என்ற பாடசாலை பன்ம காலங்கள்ல கணக்க செயற்பாடுகளுக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கிறீங்க. தொடர்ந்தும் அதே செயற்பாட்டை முன்னெடுங்க. எங்களோட ஒத்துழைப்பு இப்போ உங்களுக்கு இருக்கும். நன்றி சார். செல்வானவர் ஜிடிஏ சார். நாங்க கணபதி இந்து கல்லூரி சார். இல்ல பாருங்க ஒவ்வொன்றா பாருங்க. இந்த மனுவலுக்காக தான் பார்த்து கொண்டு வரேன். மனுவல்ல பார்த்து இல்லாத பிறகு நான் மனுவல்ல அந்த கூகுள் ஃபார்ம் இல்லாதபடியே நான் மனுவலா எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இதுலயும் இல்லையண்டா அப்புறம் நாங்க தனிப்பட்ட கதைப்போம் என்ன மிஸ் பண்ணினாண்டு. அடுத்த பாடசாலை வந்து மடுசீமை. மடுசீமை 589 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 11 ரூபா 32 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 4112 சாரி 4126 ரூபா. மீள் நிரப்பு அனுப்பி வைப்போம். மடுசீமை பாடசாலை சார்பில் நினைஞ்சிருக்கீங்க. குட் மார்னிங் சார். நான் அதிபர் முத்துக்குமார் இருக்கிறேன் சார். ஓகே சார். சார் எப்படி சார் இருக்குது பள்ளிக்கூட செயற்பாடுகள்? கனகாலம் கலைக்க முடியல, சொல்லுங்க சார். நல்ல நல்ல செயற்பாடுகள் நல்ல சிறப்பாக இடம்பெறுது சார். ஓலவல் ஒரு செட்டை எழுதிட்டு போயிட்டாங்க. அடுத்த செட் ஆரம்பிச்சாச்சு. அவங்களோட பெற்றோருக்கு நேற்று முந்தின நாள் நாங்கள் கூப்பிட்டு பேசணும். அதுல முதலாவது எடுத்துக்கொண்ட விடயம் ஐயமிட்டு உணவு வழங்குற வேலை திட்டம் தான். அதுல கடந்த முறை நாங்க செய்தது போல இந்த முறையும் கட்டாயம் எங்கள் பிள்ளைகளுக்கும் செய்யுங்க சார் அப்படின்ட்டு நாங்க எங்களால முடிந்த பல உதவிகளை செய்கிறேன்னு சொன்னாங்க சார். அதே மாதிரி எங்களுக்கு ஐஎம்இ நிறுவனத்துக்கு அவங்க நன்றிகளையும் தெரிவித்து கொண்டாங்க சார். போன முறை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஐஎம்இ அண்ணாக்கள் அங்கே வர்றதுனால எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, வர முடியாம போய்விட்டது. இந்த முறை நீங்க என்ன எப்படியாவது மடுசீமைக்கு வந்து இந்த பிள்ளைகளை கொஞ்சம் தரிசித்துட்டு அவங்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்கிட்டு போங்கன்னா இந்த முறை தான் பார்க்கலாம். இப்ப இவ்வளவு நாள் ஓலெவல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கும் இப்ப வரப்போற ரிசல்ட்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் வரணும். இந்த சாப்பாடு விஷயத்துல கட்டாயம் வரணும் என்று நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி இப்ப இருக்கிற ஓலெவல் பிள்ளைகள் நாளைக்கு டிக்காட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. மேக்சிமம் நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா தொடர்ந்து எங்களுக்கு இந்த சாப்பாடு வழங்குறதுல நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொள்றேன். நன்றி சார். நன்றி. உங்களோட அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. நான் நிச்சயமா சந்தர்ப்பம் இருக்கிறவங்களும் உங்களோட பாடசாலைக்கும் வருவோம். நானும் முரளியுமே கண்டிப்பா வருவோம். இதுல முக்கியம் இப்ப சேசன இதெல்லாம் நான் பாக்குறேன். இப்ப இந்த முறை நாங்க இந்த புது ஓலவர் பிள்ளைகளை உள்வாங்கினபடியால் இந்த திட்டத்தை ஆரம்பிக்க நீங்க பெற்றோரை கூப்பிட்டு கதையுங்க. நல்ல டைம் உண்டு. இப்படி போன வருஷங்கள் இப்படி திட்டம் இருந்தது. அந்த பிள்ளை இப்ப 10ஆம் ஆண்டுல இருந்திருக்கிறேன். இப்ப அந்த பிள்ளை 11ஆம் ஆண்டுக்கு வரைக்க இந்த வருஷம் நீங்கள் உங்களோட சப்போர்ட் முழுமையா இருந்தால் இந்த ஐயமூட்டு உணவு திட்டத்தின் ஊடாக நாங்கள் பள்ளிகளை மேலதிக கற்றல் செயற்பாடுல ஈடுபடுத்த முடியும். இந்த உணவு பிரச்சனை இருந்தால் நீங்கள் உங்களோட பங்களிப்பு இல்லாட்டி செய்யலாம போகும். அவர் செய்யாமல் விட்டா பிள்ளைகளோட கற்றல் செயற்பாட்டை பாதிக்கும். அவ எதிர்காலத்துல அந்த பரீட்சைகளுக்கு போற பிள்ளைகளை தயார்படுத்தலாம போகும்ன்றதை ஆரம்பத்திலே தெளிவுபடுத்தும். ஆரம்பத்திலே தெளிவுபடுத்தி அவன் பங்களிப்பு இல்லாமல் போய் கடைசியில ஒரு பிரச்சனை வரைக்கும் நீங்க சொல்லலாம். நாங்க ஏற்கனவே சொன்னாங்க, நீங்க அதை கவனம் எடுக்காத விளைவுதான் இப்ப உலகத்துல வந்திருக்கின்றதை அதுக்கு பெற்றோர்கள் சுட்டி காட்டலாம். அந்த பிள்ளைகளை ஆரம்பத்திலேயே திட்டங்களை போடுங்கோ, பெற்றோரை ஒன்று நடத்துங்கோ. அந்த விவரங்களை நீங்க ஐயம்பட்டும் குரூப்லயும் பதிவு செய்யலாம். இந்த பாடசாலையில பெற்றோர் கூட்டம் நடைபெற்றது, என்னென்ன விஷயங்கள் கழிச்சுனா இன்னும் முடிவெடுத்தாண்ட ஒரு ஆள் செய்யற விஷயங்கள் மற்ற பாடசாலைக்கு முன்னுதரமா இருக்கும். அதில் எங்களுக்கும் தெரிய வரும். நீங்கள் பெற்றோட ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறீங்க தகவல் எங்களுக்கு பதியப்படும். சுருக்கமா போட்டீங்கன்னா காணும். மற்ற படங்கள் போடைக்க பெரும்பாலான முகங்கள் தெரிகிற படங்கள் நாங்கள் வரவேற்கிறீங்க என்ற ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த கருத்தை பதிவு செய்யும். நன்றி சார். நிச்சயமா நாங்கள் உதவிகள் செய்வோம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. அடுத்தது மடுக்கரை GTMS டீச்சர் ஜாயின் பண்ண கஷ்டம் சொன்னவா 392 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 5 ரூபா 28 சதம். வெரி குட், நல்ல செலவு. நினைக்க ஒரு டீச்சர் தான் தனியா முழு விஷயங்களையும் பார்த்து கொண்டு வர அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து. இப்ப அந்த கையிருப்பு வந்து 11,973 ரூபாய். டீச்சர் இருக்கிறீங்களா மடுக்கிற? ஓகே, பரவாயில்ல. அடுத்தது வந்து கொட்டடி நமச்சிவாயம். கொட்டடி நமச்சிவாயம் இருக்கிறீங்களா? கொட்டடி நமச்சிவாயம் 1014 பேருக்கு உணவு 1014 உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவனுக்கான உணவு வழங்கல் செலவு 13 ரூபா 70 சதம். கணக்கறிக்க கையிருப்பு மீதி பிழையா கூட்டப்பட்டிருக்குது. மனுவல் போமில தரப்பட்ட மீதி பிழை
திருப்பி கால்குலேட் பண்ணணும். கூகுள் ஃபார்மும் வரையில மறுசீமை சார் கூகுள் ஃபார்ம் திருப்பி போடணும் சார். நீங்களா அப்படி கதைக்கிறேன். அடுத்த ஊரணி சரஸ்வதி பொத்துவில் இருக்கு அம்பாறை நன்மைய பகுதி. ஊரணி சரஸ்வதி 72 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 11 ரூபா 94 தற்பொழுது கையிருப்பு 9320 ரூபாய். ஊரணி சரஸ்வதி சார்ல அதிபர் இருக்கிறீங்களா சார்? ஊரணி சரஸ்வதி. குட் மார்னிங் சார். சார் 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 இருக்கிறீங்க? ஓகே. இல்ல சார். சார் என்னண்டா எனக்கு உங்களோட பள்ளிக்கூடத்துல ஒரு 3 விடயம் தேவைப்படுது சார். முதலாவது வந்து உங்களோட பாடசாலை தோட்டம் செய்ய நீங்க பெருமளவுல தோட்டம் செய்த ஆக்கல 500-600 பேக்கில் மரக்கறியால் தோட்டங்கள் செய்தீங்க. திருப்பி அதை இந்த முறை நிலத்துல மாத்தி செய்ய வழிகிட்ட நீங்க ஒன்று. ரெண்டாவது இந்த உணவு திட்டத்துல வந்து ஒரு சீரான தன்மையை காணக்கூடியதா இல்லை. இப்ப இன்னொரு 72 பேரே கொடுத்துருக்கிறீங்க சார். ஏன் இந்த சீரா கொண்டு போறதுல என்ன இடர்பாடு இருக்கு உங்களுக்கு? மற்றது சமூகத்தின் பங்களிப்பு குறைவா இருக்கா? ஓம் சார். சார் நாங்க அந்த தோட்டத்துல சார் இந்த கொச்சி தோட்டம் சார் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுல சார் இப்ப நாங்க அந்த தோட்டத்துல வர அந்த விளையிற பயிர் எடுத்து சார் அந்த கடையில கொடுத்து அதுக்கு அந்த பருப்பு உருளைக்கிழங்கு அந்த சாமான்கள் வாங்கி கொண்டிருக்கோம் சார். மற்றது சார் இந்த பெற்றோர பங்களிப்பு வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு சார். மற்ற வந்து தொடர்ந்து வச்சு எங்களோட கிளாஸுகள் வந்து சார் அந்த டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அலோகேஷன் பண்ணி கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம் சார். அப்படியான்னு சொன்னா சார் உணவு திட்டம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? நிப்பாட்டுவோமா? இல்ல சார், உணவு திட்டம் வைக்கணும் சார் கண்டிப்பா. அது ஓகே சார். இந்த தவணையில இருந்து இந்த திட்டத்தை நீங்கள் பொறுப்பா முன்னெடுத்து சிறப்பா செய்யுங்க. ஏனண்டா சார் இப்ப நீங்க பாடசாலை தோட்டங்கள் இவ்வளவு பெருமளவுல செய்யறீங்க சார். அந்த அதுல வர அறுவடையே உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு மோதான் இனப். நீங்க அதையே பண்டமாற்று முறையில பொருட்களா மாத்தலாம். இத நல்ல ஒரு வசதி இருக்கு. உங்கள்ட்ட ஆளுமையான அதிபர் ஆசிரியர் டீம் ஒன்று இருக்கிறீங்க, இடவசதி இருக்குது, தேவை இருக்குது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாங்க சார். அப்ப இந்த தவணையில இருந்து இந்த திட்டம் பழைய நிலைக்கு கொண்டு வரணும் சார். அது பெரிய ஒரு தொய்வு நிலையில இருக்குது. அப்ப அடுத்த கணக்கறிக்கை வரைக்கும் கண்டிப்பா 4 நாளோ 3 நாள் சாப்பாடு திட்டத்தோட கணக்கறிக்கை அனுப்பும் சார். ஓகே சார். மற்ற கூகுள் ஃபார்ம் திருப்பி செய்யணும் சார். நான் கலைக்கிறேன். கூகுள் ஃபார்ம்லயும் ஒரு பிரச்சனை வந்துட்டு நான் வரையில சார். நன்றி சார். நன்றி. சரி, ஓகே ஓகே சார், நன்றி. மற்ற இன்னொரு பள்ளிக்கூடம் பாணி வித்தியாலயம் வந்திருக்கு. அது எந்த பாணி என்றே விளங்குது இல்லை. 235 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 28 ரூபா 15 கையிருப்பு 2079. தெரியுமா எந்த பாடம் இருக்கிறீங்களா? யார்கிட்ட பாடசாலை என்ற கணக்கறிக்கை மனுவால் போகும்போது எனக்கு விளங்குதுல இந்த பள்ளிக்கூடம் பாணி எந்த பாணி? வாணி வித்தியாலயம் கணக்கறிக்கை தெளிவில்லை. 235 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு. ஒரு மாணவருக்கான செலவு 28 ரூபாய் தான் அதிகபட்சமான செலவு. 28 ரூபா 15 கையிருப்பு 2729. வாணி வித்தியாலயம். ரவிசங்கர் எந்த பள்ளிக்கூடம் இந்த வாணி? பல்லேகலை வாணி இல்லை தானே? பல்லேகலையா? செக் பண்றேன். 235. 235 அது ஹை எக்ஸ்பென்ஸ். அங்க 28 ரூபா 15 ஆவரேஜ் காஸ்ட். பல்லேகலை வாணியா தெரியல. அதை விடுங்க, அந்த முன்னுக்கு போடல இந்த பள்ளி இந்த ஏரியா. புதுக்குழுப்பு வாணி இருக்குங்கள்ட்ட. பல்லேகலை வாணியை தான் இருக்க வேணும். பார்ப்போம். அடுத்த பாகநேரி கோகுலம் பாடசாலை. இது சார் இருக்கிறீங்களா? பாகநேரி கோகுலம் டவுன் வித்தியாலயம். வராத பாடசாலைகளுக்கு சில கட்டுப்பாடு நடைமுறை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. குறைக்காயங்கோ செய்வோம். அடுத்தது திகிலவட்டை சார். டிராவலிங்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொழும்பு டு யாழ்ப்பாணம் டிராவலிங் இருக்குன்னு சொன்னீங்க. கொழும்பு டு மட்டக்களப்பு டிராவலிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். திகிலவட்டை பாடசாலையில 669 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 8 ரூபா 90 ஏற்பட்டிருக்கு. இந்த பாடசாலையை உணவு திட்டத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட பொத்துகள் சரஸ்வதி மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய தொய்வொண்டு ஏற்பட்டு திருப்பி அந்த திட்டத்தை மறுசீரமைச்சு இப்ப மிக சிறப்பாக இந்த பள்ளிக்கூடம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு நீண்ட ஒரு தொய்வுகள் பிரச்சனைகளுக்கு பிறகு அது நாங்கள் நேரடியாக இல்லை நான் போய் கலைக்கூடிய சின்னப்பையனாக இருந்த அது பாடசாலைக்கு இப்ப செய்து இப்ப அந்த பாடசாலை மிக சிறப்பாக முன்னெடுக்கப்படுகிறது. சிறப்பான பாராட்டு புதுசாக பொருட்படுத்துகிற தயாபரன் சார், உங்களுக்கு நன்றி. சிறப்பாக செய்கிறீங்கள்.
இந்த பாடசாலையோட கையிருப்பு இப்ப 3120 ரூபாய் நிச்சயமாக முன்னிரப்போடு அனுப்பி வைக்கப்படும். நன்றி. அடுத்த நல்ல கண்டி வாணி வித்யாலயம். கண்டியில வாணி வித்தியாலயமா? கண்டியில ஆனா பல்லேக்கலை தான் பெறணும். கண்டி வந்து கண்டி கலைமகள்லாம் இருக்கு. கண்டி டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படியே கோல் பண்ணுங்க. கோல் பண்ணி பார்க்கணும். கணக்கறிக்க நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம கணக்கறிக்க. அடுத்தது கடைசியா எனக்கு கிடைச்ச பள்ளிக்கூட கணக்கறிக்கையின்படி ஐயனார்புரம், கிளிநொச்சி ஐயனார்புரம் 1074 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபாய் 11 சதம். கையிருப்பு 5934 ரூபாய். ஐயனாபுரம் பாடசாலை சார்பில் இருக்கிறீங்களா? ஐயனாபுரம் பாடசாலை கிளிநொச்சி. ஓகே, நான் திருப்பியும் பெறாத பாடசாலைகள் செல்வாநகர் ஜிடிஎம்எஸ், தச்சரா மருதமடு. சார் இருக்கிறோம் சார். சார் செல்வாநகர் இருக்கிறோம் சார். இருக்கிறீங்களா டீச்சர்? ஓகே, நன்றி டீச்சர். இணைஞ்சு கொண்டதுக்கு நம்ம கூப்பிட்டு இருந்தேன். உங்களோட பாடசாலையிட்ட கணக்கறிக்கை. சரி, பரவாயில்ல. ஓகே, உங்களோட பாடசாலையில நீங்களா அந்த புதுவா உணவு குழுவில பொருட்படுத்த டீச்சர் என்ன இப்ப ட்ரைனிங்ல இருக்கீங்களா? சொல்லிக் கொண்டு. ஓகே, இந்த திட்டத்துல நீங்கள் இப்ப பொருட்படுத்த அப்புறம் இப்ப நீங்க வேலை பழகி கொண்டிருக்கேன்னு சொன்னவ இப்ப டீச்சர் இருக்குவானு செய்வீங்க. இல்ல செய்யறால என்ன டீச்சர் உங்களுக்கு கஷ்டம் இருக்கு? ஏதாவது உதவிகள் தேவையா? என்ன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? செய்ய முடியுமா உங்களால அதை? செய்யலாம் சார். இப்ப பிரச்சனை நாங்க இப்ப மந்த்துக்கு 6, 7, 8, 9 சொல்லி அப்படி கொடுத்துருக்கிறோம். அதனால இப்ப இந்த மாசம் வந்து ஆறாம் ஆண்டு பொறுப்படுத்திருக்கு. அதுல 2 பேரண்ட்ஸை நாங்கள் பொறுப்பா வச்சிருக்கிறோம். யாரும் வெராட்டி கோல் பண்றது. ஒரு கிழமைக்கு முதலே நாங்கள் அவருக்கு அந்த அறிவித்தல் கொடுக்குறது. ஏன்னு சொன்னா வேலைக்கு போறார்கள் இருப்போம். அதனால நாங்கள் ஒரு கிழமைக்கு முதலே அவைக்கு டேர்ன் போட்டு கொடுத்துருக்கிறோம். அந்த மாதத்துக்குரிய டேர்ன் எல்லாருக்கும் போட்டிருக்கோம். இப்ப சிறப்பா மரக்கறி எல்லாம் வந்து சிறப்பா நடைபெற்று கொண்டிருக்கு. அதை விட பெற்றோற்ற பங்களிப்புங்களுக்கு இருக்குது கூடுதலா. அதை விட பர்த்டே, பிறந்த நாளுக்கு பிள்ளைகள் மரக்கறி குணந்தாடுறது, டீச்சர்ஸ் தங்கள பிள்ளைகளின் பர்த்டேக்கு குணந்தருவினம், அவன் அப்பா அம்மாட நினைவு நாளுக்கு அப்படி எல்லாம். நேற்றைய தினமும் எங்கட பாடசாலையின் டீச்சர்ட்ட பிள்ளைன்ற பர்த்டேக்காண்டி அவ எல்லா சாமான்களும் வேண்டி தந்தவா சிறப்பா போய்கொண்டிருக்கு சார். நன்றி டீச்சர், நன்றி. உண்மையில இதுவரை காலமும் எந்த பிரச்சனையும் வழியா போனது. இப்ப நீங்க இதை பொறுப்படுக்க போறீங்க டீச்சர். என்ன உதவி தேவைன்னா எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. நடைமுறையில் என்ன சிக்கல் இருந்தால் மீட்டிங்களை இப்படி வந்தீங்கன்னா தெரியும் டீச்சர் எப்படி இந்த செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. உண்மையில உங்களோட சேவை நாங்கள் இப்போ உதவியா இருப்போம். உங்களுக்கு பயப்படாம செய்யுங்க, வடிவா செய்வோம். நன்றியா. கணக்கறிக்கையும் இந்த இதுவும் முக்கியம். நீங்கள் கூகுள் ஃபார்ம் சரியா போட்டுருக்கிறீங்க. கணக்கறிக்கை ஃபார்ம் போட்டீங்களா தெரியல. கூகுள் ஃபார்ம் போடுறது ஒரு ஃபார்ம் அனுப்பியிருந்தீங்களா? அந்த அன்னைக்கு வந்திருக்கோம். சரி, வெரி குட். ஓகே டீச்சர், அதை கவனமா இருங்க. நாளாந்த படங்களை முறைப்படி சரியா போடுங்க. சரியா போடுறீங்க அதே மாதிரி போட்டுக்கணுங்க. சரி டீச்சரா, நன்றி. ஓகே, நன்றி நன்றி. அடுத்தது நன்றி. பதுல ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரி. இந்த பாடசாலையில இந்த காலப்பகுதியில வந்து 802 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 16 ரூபாய் 94 சதம் ஏற்பட்டிருக்கு. தற்பொழுதைய கையிருப்பு மைனஸ் எதிர்மறை 3590 ரூபாய். வேலாயுதம் சார், கூகுள் ஃபார்ம் வரையில சார், பார்க்க வேணும். இந்த கணக்கறிக்கை சரிதானே சார்? சரி சார், நேற்று 1:20க்கு அனுப்புனேன் சார் கூகுள் ஃபார்ம். அந்த டேட்கள்லாம் சரியா போட்டீங்களா சார்? இப்ப தம்பி ரவிசங்கர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏழுமானதை நான் கரெக்ட் பண்றோம், என்னடான்னு பாக்குறோம். செய்யாத திருப்பி கூகுள் ஃபார்ம் நீங்க ஒருக்கா திங்கக்கிழமை செய்ய வேண்டி வரும். என்னண்டா இந்த முறை பெரிய ஒரு சிக்கல் வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல். டேட்டுகளை நீங்க மாறி போட்டால் இந்த கூகுள் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண சொன்னாங்க. இந்த டாக்டர் ராதவன் தான் சரியான டேட்டுகள் அந்த நாங்க சொன்ன டேட்டுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த கூகுள் ஃபார்ம் அக்செப்ட் பண்ணோம். மற்ற நீங்க 2 போட்டாலும் வேலை செய்யாது. சாப்பாடு கொடுக்காத நாள்ல ஒரு 0 தான் போடணும். அதே கவனம். ஓகே சார், இதை விட கூட பள்ளியில உணவு வழங்கல் ஏதாவது சிக்கல் இருக்கா சார்? அப்படி போய் கொண்டிருக்கு சார். இடையில கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்துச்சு சார். அதை நேற்று கூட்டத்துல நான் தெளிவுபடுத்தினேன் சார். நேற்று பெற்றோர் சந்திப்பு இருந்துச்சு சார் புதிய வகுப்புக்கு. தொடர்ந்து நம்மளுடைய மேலதிக வகுப்புகள் தொடர்ந்து போகும் சார். அதுக்கானதை பெற்றோர்கள் ஒத்துழைப்பு தாரேன்னு இருக்காங்க சார். வெரி குட். உண்மையில இந்த பெற்றோரோட ஒன்று கூட எல்லாம் ஒவ்வொரு முறைக்கும் அந்த பூஸ்ட் மாதிரி அவைகளுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தி அவைகளுக்கு அந்த இப்படி இருக்கின்றதே ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கணும். அந்த பெற்றோர்கிட்ட ஒன்று கூடல் வந்து மிகவும் முக்கியம். அதில் ஒழுங்கா செய்து அதை மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தோம். நன்றி சார், நன்றி.
ஓகே, இவ்வளவு தான் இப்ப என்னால கணக்கறைக்கே சொல்லக்கூடிய இப்ப வரேன். என்ன ஒன்று கேட்ட நீங்கள் பொன்னால சார் தட்சணாமிர்தமோட சார் இருக்கிறேன் சார். இருக்கிறீங்களா? வந்துட்டீங்களே, வெரி குட். ஓகே சார் கவரேஜ்ல அந்த மிஸ் என்ன ஒரு கோயில் அடிச்சு வந்திருக்கோம் சார். அவ வந்த கவரேஜ் உங்களுக்கு தெரியும் அந்த காட்டுப்பதி பிரச்சனை. ஓகே டீச்சர், நான் கூட 2 கேள்வி தான் கேட்க போறேன். ஏன் நீங்கள் இந்த சாப்பாடு இந்த காலத்துல ஒழுங்காக கொடுக்கல? முதலாவது கேள்வி. ஒரு சாப்பாடு தான் கொடுபட்டிருக்கு, 156 பேருக்கு தான் கொடுபட்டிருக்கு. நீங்க தொடர்ந்து 5 நாளும் கொடுக்குற பள்ளிக்கூடம். ஏன் உணவு வழங்கல தொய்வு ஏற்பட்டது? 2வது சொல்லுங்க. பெற்றோர் இடர்பாட்டாலதான் சார் அது இடைநிறுத்தேண்டா இந்த ஒரு கிழமை தான் சார் அந்த பெற்றோர் பிரச்சனையால ஒழுங்குபடுத்தி டைம் டேபிள் எல்லாம் போட்டுதான் சார் வளமையா நடந்து கொண்டிருக்குது சார். இந்த கிழமைக்குள்ள அந்த பெற்றோர் பிரச்சனையாலதான் அது குடுபடாம டிலே ஆயினது சார். மற்றபடி ஓகேயா நடக்குது சார். செய்வோம் சார். திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க டீச்சர். ஏற்கனவே 2 லீவு, திருப்பியும் இந்த லீவுகள் வரப்போதாகும். புது வருஷ லீவுகள், எலெக்ஷன் லீவு வேலைக்கு டைம் டேபிள் போட்டுதான் சார் நடக்குது. ஒவ்வொரு கிரேட்டுக்கும் டைம் டேபிள் போட்டு ஒழுங்கு பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். இதுக்குள்ள கொஞ்சம் இடர்பாடா போயிட்டு சாரி. ஆனா நாங்க செய்வோம் சார், தொடர்ந்தே செய்து கொண்டே இருக்கிறோம் சார். ஏன்னா உங்களோட சாப்பாட்டை பற்றி வேறு இடத்துல இருந்து கேள்விப்பட்டான். தரமான சாப்பாடு அதுல கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களா, பார்க்க நல்லா இருக்காண்டு எனக்கு சில ஆக்கள் வேற மாவட்டத்துல இருந்து காய்ச்சிருந்தேன். உங்களோட சாப்பாட்டை பற்றி தூரத்துல இருந்து காய்ச்சிருந்தேன். அவ்வளவு வடகாட்சி பள்ளிக்கூடம் நீங்கள் ஒரு நிறைவான சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. மற்ற இது உங்களோட அந்த காட்டுக்கு இருக்கிற தனி பள்ளிக்கூடம். அப்ப உங்களுக்கு அந்த சூழ்நிலை மிகவும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. வழி தொடர்புகள் இல்லாம இருக்கிறீங்க. அப்ப ஆசிரியர் மாணவருக்கு சாப்பிட்டு கற்றல் செயற்பாடு ஈடுபடுறது உங்களுக்கு நல்லம், பிள்ளைகளுக்கு நல்லம். நாங்களும் அதை சாப்பிட்டுதான் சார் பின்னேற கிளாஸ் இந்த செயற்பட்ட மகளோட பிள்ளைகளை வச்சு செய்யறதெல்லாம். அதைத்தான் நான் கேள்விப்படுவேன். சந்தோஷமா இருக்கு. அவங்களோட பள்ளிக்கூடம் அந்த வீடு மாதிரி நீங்களும் சுத்தி குவார்டர்ஸ்ல இருக்கிறீங்க, அங்க சாப்பிடுறீங்க, பிள்ளைகள் பெற்றோர் சமைக்கின, தோட்டம் செய்றீங்க, வகுப்பு நடக்குது. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கு. சாப்பாட்டை குழப்பி விட்டீங்களா இல்லாம பழுதாயிடும். கவனமா விட்டாதீங்க. குழப்ப மாட்டோம் சார். ஓகே, நன்றியா, தொடர்ந்து செய்யுங்க. நன்றி நன்றி. ஓகே, இதை விட பொன்னால வரதாஜ பெருமா சார் பம்மியோட ஸ்கூல் இருக்கோம் சார். உங்களோட கதைக்கணும். பம்மியோட தான் கதைக்கணும். நான் பாரு பம்மியோட எனக்கு கொஞ்சம் மிஸ் இருக்கு. கடைசியா கதைக்கிறேன் சார். இருந்து விடுங்க அப்படியே. பாலிநகர் பவனியா பாடசாலை சார் இருக்கிறீங்களா சார்? இருக்கிறீங்களா பாலிநகர் பாடசாலை சார்? வணக்கம் சார், இருக்கிறேன். இருக்கு. ஓகே சார், நீங்களும் இருங்க சார். அப்ப மீட்டிங்ல இருக்கிறீங்களா? எனக்கு கேட்டுக்கொண்டுங்க சார். நான் கடைசியா கதைக்கிறேன் கூட. ஓகே, இதுல அடுத்த பொன்னால வரதாஜ பெருமாள். டீச்சர் சொல்லுங்க டீச்சர், என்ன நடக்குது? பொன்னால வரதாஜ பெருமாள் கணக்கறைக்க வாசிக்கிறேன். நான் கூட ஞாபகம் இருக்கு நீங்க வந்தது. டீச்சர், பொன்னால வரதாஜ பெருமாள் செயற்பாடுகள் எப்படி போய் கொண்டிருக்கீங்க? ஆமா சார், நடந்த ஒண்ணு இருக்கு. டெய்லி இந்த பெற்றோர் வராம இருக்கிறோம். ஆனா வேற பெற்றோருக்கு அடிச்சு சொன்னா வந்து சமைக்கிறவன் பிரச்சனை இல்லை. போய் கொண்டு உங்களோட கணக்கறைக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு காசு இருக்கு உங்கள்ட்ட? என்ன 10,960 இருக்கு. இந்த போன் பே பண்ணப்பட்ட கூகுள் ஃபார்ம் வரையில என்னென்று இருக்கா நாங்க பாக்குறோம். இல்லாட்டி திருப்பி இருக்கா செய்ய வேணும் கூகுள் ஃபார்ம். கணக்கறிக்கை வந்திருந்தது. கணக்கறிக்கை இருக்குது. கூகுள் ஃபார்ம் தான் வரையில இருக்கா. திருப்பி பார்ப்போம் கூகுள் ஃபார்ம். திங்கக்கிழமை திருப்பி செய்வோம் இருக்கா. மற்றது இந்த படங்கள் போடைக்க திருப்பி கவனமா போடுங்க டீச்சர். அந்த உண்மையிலங்களுக்கு தெரிய வேணும். இந்த ஐயமுட்டன் பெட்டின்ற பாடம் நாங்கள் பார்க்கறது ஒரு வேற நோக்கத்துல. நீங்க நினைக்கலாம் அதுல நாங்கள் கத்திரிக்காய் வைத்தங்காயம் பார்க்கிறோம் இல்ல. அந்த பெட்டிக்கு எவ்வளவு சாமான், எப்படி அந்த வேறுபட்ட சாமான். இப்ப ஒரே நாள்ல ஒரு 10 கிலோ உருளைக்கிழங்கு வந்தாலோ ஒரு மூட்டை அரிசி வந்தாலோ அங்க நாங்கள் முக்கியப்படுத்த மாட்டோம். சின்ன சின்ன சாமானா இவ்வளவு இருக்குன்னு பார்த்தால் அவ்வளவு பிள்ளைகள் அதுல பங்களிப்பு செய்திருக்குன்னு தான் பார்ப்போம். அதுல பலதரப்பட்ட மரக்கறிகள் கலந்திருந்தால் அந்த சமூகம் அந்த திட்டத்துக்கு உள்வாங்கப்படுது. பிள்ளைகள் பாடசாலைக்கு பங்களிப்பு செய்யின. அதாவது எங்களோட சமூகம் சுயமாக ஒரு பங்களிப்பு செய்து அந்த உணவை பெற்றுக்கொள்ளின. அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். அப்ப அந்த ஐயமுட்டன் பெட்டிக்கு முன்னுக்கு இருக்கிற படங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அந்த நோக்கத்திலான்னு பார்க்கிறோம். அதுல எவ்வளவு சாமான் எமௌண்ட்டை நாங்க கவனிக்கிறதுல அதுல எப்படி தரப்பட்ட பொருட்கள் கிடைக்குது. ஒரு பாதி தேங்காய் வருது, ஒரு வெங்காயம் வருது, ஒரு கத்தரிக்காய், ஒரு தக்காளி பழம், 5 பச்சை மிளகாய், ஒரு 2 கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பருப்பாண்டு விளைவிக்கிறாங்க. தெரியும் ஒவ்வொரு ஆக்களும் கொண்டு வந்திருக்கேன். பலதரப்பட்ட ஆக்கள் உணவு வந்திருக்கண்டா அங்க பிள்ளைகள் அதை பெற்றதை கொண்டு வரதின, பெற்றோரை கொடுத்து விடின. அப்ப பள்ளிக்கூடத்தை பற்றிய ஒரு கருத்து ஒன்று வீட்டுல இருக்குது. அந்த பிள்ளை வழி கிடைக்க பெற்றோர் கையில கொடுத்து கொடுத்து விடின. அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தினாதான் இந்த திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கலாம். வேற காசு முக்கியம் இல்லை. நிதியை தாண்டின அடுத்தது ஒரு சமூக அர்ப்பணிப்பு, ஒரு சமூக பங்களிப்பு, மற்றொரு உறவு. பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் உள்ள உறவு. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் பள்ளி கிடைக்க
எவ்வாறு பள்ளிக்கூடமானதை கொண்டு வருதோ அதே போல பெற்றோரும் இதை கொண்டு கொடுத்து நீங்க சாப்பிடுறது விடைக்க பெற்றோருக்கும் ஒரு திருப்தி இருக்குது. அந்த பிள்ளை தான் சும்மா சாப்பிட விடையில ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கிறேன். அது என்னவா இருக்கலாம், ஒற்று பைத்தங்காய தந்து போட்டா கூட பரவாயில்லை. அந்த பிள்ளைக்கு ஒரு குற்றுணர்வு இல்லை, நாங்களும் பங்களிப்பு செய்துதான் தான் உணவு போடுறேன். இந்த எந்த இடத்துலயும் எங்களோட பிள்ளைகள் எங்களோட சமுதாயம் கையேந்திரம் என்ற நிலையை உணரக்கூடாதுன்றதான் எங்க எண்ணம் இருக்கு. அதான் சொல்லி கொண்டு வரோம். அந்த எண்ணக்கருவை சரியா புரிஞ்சு கொண்டீங்கன்னா தெளிவா பயணிக்கலாம். ஓகே, இவ்வளவு தான் இந்த கணக்கறிக்கையா சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, இப்ப கணக்கறிக்கையில வாசிக்காத பள்ளிக்கூடங்கள் யாரா இருக்கிறீங்க இதுல? பண்டாவள கிரேக் சார், நீங்க கையெழுத்தி இருக்கிறீங்க சார். இப்ப உங்களோட பள்ளிக்கூடத்துல நான் கேட்கக்கூடிய கேள்வி, கணக்கறிக்கை 0 இருந்து ஏன் சார் திட்டம் என்ன ஆரம்பிக்கிறேன் இந்த காலப்பகுதியில சார்? பண்டாவள கிரேக் தமிழ் வித்தியாலயம் சார் அன்மியூட் பண்ணணும் சார். ஹேண்ட்ஸா பண்ணிருக்கீங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பண்டாவள கிரேக் பாடசாலை சார் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. ஓகே சார், அன்மியூட் பண்ணிட்டு அப்புறம் கதைங்க. வேற இதை தவிர வேற பள்ளிக்கூடம்? சார் வணக்கம் சார். வணக்கம் டீச்சர், எந்த பள்ளிக்கூடம்? கிரேக் தமிழ் மகாவித்யாலயம் சார். சார் இருக்காரு சார்? ஓ சார் இருக்கார் சார். அன்மியூட் பண்ணப்படாமல் அன்மியூட் பண்ணியலாம் இருக்கா? அன்ஏபிள் டு அன்மியூட் சார் செய்யலாம் இருக்கா? ரைட் சார், கேட்டுக்கொண்டிருப்பார். நீங்க சொல்லுங்க டீச்சர், ஏன் செய்யாம இந்த திட்டத்தை என்ன வந்து ஆரம்பிக்கல? இந்த தோட்டம் மட்டும் வடிவா செய்ய தொடங்கிட்டீங்களா? இல்ல இப்ப உண்மையில உங்களோட பகுதியில ஒரு காலத்துல தண்ணி பிரச்சனை இல்லை, பின்னுக்கு அந்த கிணறு இருந்தோட மூடுபாட்டது. என்ன நாங்க பள்ளத்துல கிணறு அது மூடுபாட்டது. அதுல இப்ப தண்ணி எடுப்பட்டு இருக்காங்க சார். எடுப்பட்டு இப்ப பட்டை போட்டிருக்கு சார். போட்டு இப்ப தோட்டம் செய்றீங்க? தோட்டங்கள் செய்யறோம் சார். இந்த வீக் வந்து இந்த புது நியூ பேட்ச்னால சார் பேரண்ட்ஸ கொஞ்சம் கூப்பிட்டு எடுத்து கதைக்கணும் சார். அப்ப போன பேட்ச்ல உள்ள பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களோட பங்களிப்பு குறைவா இருந்ததுனால சார் இந்த முறை கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஒழுங்கா எடுத்து கதைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம்ட்டு இன்னும் செய்யலாம் சார். ஓகே, இல்ல நீங்க வடிவா செய்வீங்கன்னு தெரியும். நீங்க வித்தியாசமான உணவுகள் கொடுக்குற வழிக்கூடம், வித்தியாசமா ஒவ்வொரு செயற்பாட்டையும் முன்னெடுக்கிற ஆட்கள், அந்த விழிப்புணர்வு கூட்டம் கூட நீங்க அந்த கொழுந்து நுறுக்க இடத்துல ஒன்றே செய்திருந்தீங்களே, அந்த தெருக்கூத்து மாதிரி. அவ்வளவுக்கு அந்த ஐயமுட்டு திட்டத்தை சமூகத்துக்கு கொண்டு போனீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வடிவா செய்கிற மாதிரி அதிபர் வந்து ஒரு ஆளுமை உள்ள அதிபர் வடிவா செய்யுங்க. மற்ற அந்த மலைப்பகுதியிலே தண்ணி பிரச்சனை இடத்துல இவ்வளவு தோட்டத்தை போட்டிருக்கீங்களா? இந்த தோட்டத்தின படம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மரக்கறி வச்சிருக்கீங்க. அப்ப அதை மரக்கறி தோட்டத்தை கூட பிரிச்சு கொடுங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொரு 5 கண்டோ 10 கண்டோ ஒவ்வொரு வகுப்பு பொறுப்பாக கொடுத்தீங்கன்னா அவை தண்ணி ஊற்றி பராமரிப்பேன். அந்த கண்டுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் அவை கவனம் அடிப்பேன். இந்த பொதுவா விடாமல் ஒரு வகுப்புரியில பிரிச்சு கொடுங்க. வடிவா செய்யுங்க. ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறா. நன்றி சார். சாருக்கு அன்மியூட் பண்ணிடலாம் இருக்கான், பரவாயில்லையா? ஓகே, நன்றி. வேற பள்ளிக்கூடங்கள்? சார் குட் மார்னிங் சார். ஐஸ்லபி அதிபர் காய்க்கிறேன் சார். ஆமாம், ஐஸ்லேவி ரவிசங்கர் ஐஸ்லேவி வந்தான்னு சொல்லுங்க. எனக்கு கிடைக்கல ரெண்டும். நீங்க எங்க போடுறீங்க ஐஸ்லேவி? எனக்கு போம் அனுப்பினீங்களா சார்? என்னண்டா சார், நான் வளமையா செய்யற டீச்சர் வந்து பேப்பர் மார்க்கிங் போயிட்டா சார். புது ஒரு ஆளுக்கு தான் கொடுத்திருந்தேன் சார் செய்ய சொல்லி, அனுப்பிட்டேன்னு சொன்னா சார். வந்திருக்கு எஸ், கணக்கறிக்கை வந்திருக்கு. அவ்வளவு கிளியர்ல. ஓகே, உங்களோட கணக்கறிக்கை போனுங்க பார்க்க முடியாது இருக்கு. ரைட், ஓகே. உங்களோட பள்ளிக்கூடத்துல 256 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 12 ரூபா 87% ஒரு மாணவருக்கான செலவு ஏற்பட்டிருக்கு. தற்பொழுது கையிருப்பு 6842 ரூபா 84 சரியா? இது சரி சார். கூகுள் ஃபார்ம் கிடைக்கல, கூகுள் ஃபார்ம் செய்ய வேணாம். ஓகே, இப்ப இந்த வருஷமும் காரணம் நான் கட்டாயம் அனுப்பி விடுறேன் சார். மண்டே உங்களுக்கு இல்ல, இந்த கூகுள் ஃபார்ம் நிறைய பழைய பிரச்சனை. இந்த முறை நான் பார்க்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அவ புது ஆள் சார். நித்யா டீச்சரும் இல்ல சார். அவ எம்எட் செய்ய ஜெஃப்னா போயிட்டா தானே சார். அவ தான் தொடர்ந்து செய்துட்டு இருந்தா. அவ இப்ப டிரான்ஸ்ஃபரா போயிட்டா சார். நித்யா டீச்சர் டிரான்ஸ்ஃபர்ல போட்டாவா வருவாவா? இல்ல சார், அவ வருவா சார். அவ எம்எட் செய்ய ஜெஃப்னாக்கு ஸ்டடி லீவ்ல நிக்கிறா சார். ரைட், ஓகே, குட். ஓகே, இல்ல அவ அந்த ஜியோகிராபி பாடங்கள் நான் நம்ம மாணவர்கள் அனுப்பக்கூடிய இருந்தது. டியூட்டி படம் அனுப்பியிருந்தவா இருக்கா சார். ஆனா அந்த ஸ்டடி லீவ்ல நிக்கிறா சார். வெரி குட். ஓகே, மற்ற இந்த காலப்பகுதியில டீச்சர் உங்களோட பள்ளியில பிள்ளைகளுக்கு நீங்க போன முறை செய்த மாதிரி பெற்றோரை கூப்பிட்டு அந்த பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா போன முறை நீங்க ஓலவல் பிள்ளைகளை தங்க வச்சிருந்தே செய்திருந்தீங்க இந்த வீடு மாதிரி. இந்த முறை அதே நடக்கும் சார். கொஞ்சம் இந்த 10 நாள் முடிஞ்சு அடுத்து ஸ்டார்ட் பண்ணின பிறகுதான் சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா சாப்பாடு கொடுத்து கொண்டு போறோம் சார். ரைட், ஓகே. வளமையா செய்யற மாதிரி செய்ய தொடங்குங்க. நன்றியா? ஓகே, மற்ற சார் டைம் சொல்லுங்க. சாருக்கு நான் அதை அன்மியூட் பண்ணிடலாம இருந்தேன்னு சொன்னது நான் கதைக்கிறேன் சார். ஓகே சார். ஓகே, நன்றி.
ஓகே. இப்ப இந்த இடத்துல நான் 2 விஷயத்தை கொண்டு போறோம். ஒரு புது இந்த ஐயமுட்டன் குடும்பத்துக்குள்ள ஒரு புது உறவாக பாலிநகர் பாடசாலை இந்த வரவொண்டு இந்த கிழமை எங்களுக்குள்ள வந்திருக்கு. அவைய ஐயமுட்டன் குடும்பத்துல நாங்கள் அன்போட இணைச்சு கொள்றோம். நேற்றைய தினம் நான் அந்த பாடசாலை இருக்கிற ஆசிரியரோட தொலைபேசி ஊடாக கலைக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. அப்ப இன்றைக்கு அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற வவுனியா இருக்கிற பாலிநகர் பாடசாலை அதிபர் அதிபர் இணைஞ்சிருக்கிறார். சார் கூட பாடசாலையை பற்றி அறிமுகப்படுத்தி இந்த ஐயமுட்டன் திட்டத்தை பற்றி உங்களோட ஒரு வெளி இப்ப நீங்க இப்ப எங்களோட குழுமத்துல அன்னளவா ஒரு மாதம் இருந்து வாட்ச் பண்ணினீங்க. அப்ப அந்த கடந்த ஒரு மாதமா ஐயமுட்டன் குழுமத்துல எங்களோட செயற்பாட்டை பார்த்துருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த ஒன்றுடலுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களோட பாடசாலை திட்டத்தை ஆரம்பிக்க போறீங்க. உங்களோட பாடசாலை சூழ்நிலையை பற்றியும் சொல்லி இந்த ஐயமுட்டை பற்றி உங்களோட கருத்து எப்படி இருக்கு சார்? நீங்க பார்த்த மட்டும் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க சார். அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நான் ஸ்ரீ கமலநாதன். முல்லைத்தீவு மாவட்டத்துல துணுக்காய் கல்வி நிலையத்துல மாந்தை கிழக்கு என்ற பகுதிக்குள்ள எங்களோட பாடசாலை இருக்கு. ஒரு அதிகஷ்ட பிரதேச பாடசாலையா இருக்குது. அந்த பாடசாலையில எங்கள்கிட்ட நான் இதுல எல்லாரும் கதைச்சு கொண்டதை பார்க்கல எங்களோட பலம் நல்ல லேண்ட் ஒன்று இருக்குது, நிறைய காணி பரப்பு இருக்குது, நல்ல மண்ணும் இருக்குது. கொஞ்சம் கால்நடைகள தொல்லை இருக்கு, குரங்குகள் மாடுகள தொல்லை இருக்குது. ஆனாலும் நல்ல தண்ணியும் மண்ணும் இருக்குது. நாங்கள் அந்த எங்களோட பாடசாலை தோட்டத்தை செய்கிறது எங்களோட ஒரு பலமா இருக்கும். நாங்கள் இந்த செயற்திட்டத்தை நல்லா கொண்டு போறதுக்கு. மற்றது சார், எங்களோட பிள்ளைகள் நல்ல கிராமத்து பிள்ளைகளா இருந்தாலும் நல்ல ஊக்கமுள்ள திறமுள்ள பிள்ளைகள் எல்லா துறையிலும். அப்ப அதுக்கும் எனக்கு பிள்ளைகள் ஒத்துழைப்பினம் நாங்கள் நேற்று அவங்களோட கதைச்சு போட்டு நேற்றைய தினமே பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளோடும் பாடசாலையில இருக்கிற 513 பிள்ளைகளோடுமே இது தொடர்பா நல்ல நேரம் எடுத்து வடிவ விளக்கம் கொடுத்து கதைச்சினாங்க. பிள்ளைகள் சார்பிலும் அதுக்கு நல்ல அவைகளுக்கு ஈடுபாடு இருக்குது. மற்றது பெற்றோர் என்ற விஷயத்துல நான் பெற்றோருக்கு இந்த டைம் டேபிள போட்டு இப்படி செய்யலாமன்ற விருப்பம் எங்களுக்கு வந்து நாங்கள் 2ஆம் தேதி புதன்கிழமை ஒரு பொங்கல் ஒன்று செய்த நாங்கள் அதை செய்து கிரேட் 11க்கு மட்டும் அவைகளுக்கு கொடுத்து ஆரம்பிச்சு பார்த்த நாங்கள். எங்களுக்கு நல்ல வெற்றி, பிள்ளைகள் நல்ல மகிழ்ச்சியா நல்ல ஈடுபாட்டோட பங்கு பெற்றினாவே. நாங்கள் வளமையா சார் எங்களோட பகுதியில தனியார்கள் நிறுவனங்களோ அப்படியோ எதுவும் இல்லை. அதால நாங்கள் பின்னேற பாடசாலையும் இயங்குறது வளமையா. ஆனா பிள்ளைகள் வீட்டை போய் சாப்பிட்டு அதுக்கு பிறகு வரது. ஆனா அதுல நாங்கள் போன முறை எங்களுக்கு 55 பிள்ளைகள் O level எக்ஸாம் எழுதினவே. அப்படி போயிட்டு வரைகளை இப்படியாவது 10 பேராவது மிஸ் பண்ணுவேன், நம்ம வர மாட்டோம் திரும்பி. அதுவும் கொஞ்சம் கற்றல் இடர்பாடு உள்ள பிள்ளைகள் தான் வராம இருப்பினோம். அதால எங்களோட அந்த முழுமையான இதை காட்ட இல்லாம இருந்தது. நான் இந்த பொறுப்பாசிரியரும் இதுல இணைஞ்சிருக்கிற செல்வி இவாஞ்சலின் அவாமர ஈடுபாடுள்ள ஆசிரியர். நாங்கள் நினைக்கிறோம் இது சரியா கொண்டு போகாம இருந்தா எங்கட ஸ்கூலுக்கு இது 100% பயனுள்ளதா இருக்கும். சமூகத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை காட்டலாம். எனக்கு என்ன பொறுத்தவரையில இது இணைஞ்சு கொண்டு இந்த நாலேஜை கெயின் பண்ணது சரியான பிரயோசனமா இருக்குது. நான் நினைக்கிறேன் வாரக்கிழமையிலிருந்து நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களால் எந்த எல்லா முயற்சியும் மேற்கொள்வோம். நன்றி சார் இந்த சந்தர்ப்பத்தில். நன்றி சார். இணைஞ்சு கொண்டு கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. உண்மையில உங்களோட பாடசாலை முரளியனை நேரடியாக வந்து பார்த்து பிறகுதான் செய்யணும்ன்றது உணர்வனங்களோட வந்தது. முரளியன் வந்து கலைக்கு சொன்னார், கண்டிப்பா அந்த பள்ளிக்கூடம் செய்ய வேணும். அதுல நீங்க அதிபரை பொறுத்தவரை நீங்கள் அந்த பாடசாலையில முழு நேரமா அங்க இருக்கிறீங்க. அது ஒரு ஆளுமை மிக்க ஒரு அதிபரும் ஆசிரியர் குழுவும் அங்க இருக்கிறபடியா வேற சமூகம் நேற்று அந்த ஒன்று கூடலுக்கும் கூட பாடசாலை என்ன செயலாளர் பழைய மாநிலம் இணைஞ்சு கொண்டு குறுகிய நேரத்துல என்ன ஒரு மனத்திய நேரத்துல சொல்லி அவ்வளவு இணைஞ்சு கொண்டது அந்த சமூகத்தின் ஈடுபாட்டையும் அந்த ஆர்வத்தையும் காட்டுது. நிச்சயமாக நீங்க செய்யுங்க சார், செய்ய முடியும். ஆனா ஆரம்பத்துல நிறைய இடர்பாடுகள் வரும். ஆனா காலப்போக்கில் கடந்து போனா பாத்தீங்கன்னா இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இதுல செய்து கொண்டு இலங்கை முழுக்க செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆரம்பிக்க நிறைய சந்தேகங்கள், நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்தது, சவால்கள் இருந்தது. ஆனா காலப்போக்கில் அதெல்லாம் கடந்து போய்க்க அந்த நன்மையை நீங்க அடைய தொடங்கிக்க நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. ஏன் இதை நாங்கள் இவ்வளவு செய்யலன்னு கவலைப்படுவீங்க. செய்ய தொடங்கி சரியா வந்துட்டீங்களா அதன் பயன்கள் உங்களுக்கு சரியா புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்த வாரத்துல ஆரம்பிங்க சார். அதுக்கான ஆரம்ப வேலைகள் செயற்பாடு நேர கலைக்கிறேன். சில பதிவேட்டு முறைகள், கணக்கு வைப்பு முறைகள், STC அக்கௌண்ட் பாவிக்கிறதுகள், மற்றவங்களோட PHA அறிவிக்க, வலய கல்வி பணிமனை நீங்க உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்று எனக்கு போகணும் சார். வலய கல்வி பணிமனை ஊடாக ஐயமுட்டனுக்கு
இப்படி உணவு வழங்க திட்டத்துக்கான அனுமதிக்கும். அப்ப உங்களுக்கு முதலாவது வலயம் அனுமதிக்க வேணும். இப்போ வலயத்தின் அனுமதி கடிதம் உங்களுக்கு தேவையானண்டா அப்புறம் ஒவ்வொரு ஆடிட்டர்ஸ் வரைக்கும் அந்த திட்டம் பள்ளிக்கூடத்துல அங்கீகரிக்கப்பட்ட திட்டமா இருக்க வேணும். மற்ற உங்களோட உள்ளூர் சுகாதார பரிசோதனை PHIக்கும் ஆரம்பிச்சிருக்க வேணும். அண்ட் ஏதாவது சுகாதார பிரச்சனை வந்தால் அவை பொறுப்பெடுக்க வேணும். அப்ப சில நடைமுறைகளையும் நாங்கள் விளங்கப்படுத்துவோம் சார். இல்ல டீச்சர் இணைஞ்சிருங்க. டீச்சரை கலைக்க போறீங்களா டீச்சர்? இன்னொருத்தர் பாருங்க, டீச்சர் இணைஞ்சிருப்பீங்க இல்ல பாலிநகர் பாடசாலையில? டீச்சர் ஓகே, பரவாயில்ல, நான் அப்புறம் நேரம் கலைப்போம். ஓகே, நன்றி. அதே மாதிரி இன்னும் ஒரு பாடசாலையில இருந்தும் ஒரு டீச்சர் இணைஞ்சிருக்கிறோம். இது யாழ்ப்பாணம் தெல்லிப்போல யூனியன் பாடசாலை, யூனியன் காலேஜ். எல்லாருக்கும் தெரியும் யூனியன் காலேஜ் ஒரு பெரிய பாடசாலையை தான் எல்லாரும் நாங்கள் பார்க்கிறோம். அங்கேயும் உணவு தேவையுள்ள பிள்ளைகள் அங்கே இருக்கிறேன். இந்த பெரிய பாடசாலையா இருந்தாலும் கூட அது இந்த அண்மை கால அனர்த்தங்கள்ல பாதிக்கப்பட்டு இடப்பெயர்களுக்கு பிறகு ஒரு சூழ்நிலை மாறி இருக்குது. அது பள்ளிக்கூடம் பழைய பேர் போன பழைய பள்ளிக்கூடம் தான் இருந்தாலும் கூட அந்த பள்ளிக்கூடத்திலையும் இன்றைக்கு அந்த கற்றல் செயற்பாட்டுக்கு உணவின் தேவை இருக்கிற மாணவர்களும் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படியான மாணவருக்கான உணவகங்கள் செயற்பாடுகள் ஏற்கனவே ஆரம்பிச்சு ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்ட பிறகு இப்ப புதுசா பிரதீபா மேடம் அதை பொறுப்படுத்திருக்கிறார். இப்ப நான் நேரடியா அந்த பாடசாலைக்கு இந்த காலப்பகுதியில போற ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. நேரடியாக சந்திச்சு கதைச்சிருந்த நாங்கள் திட்டம் திருப்பி முன்னெடுக்கப்படுது. அதுக்கு பொறுப்பா பிரதீபா டீச்சர் இருக்கிறீங்க. டீச்சர், நீங்க சொல்லுங்க, இப்ப இதை பார்த்தா பிறகு உங்களோட திட்டத்துல உங்களுக்கு செய்ய முடியும்னு நம்பிக்கை வந்திருக்கா அல்லது இதுல சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்ன மாற்றங்களை கொண்டுடலாம், என்ன மாதிரி செய்யலாம்னு நீங்க கருதுறீங்க டீச்சர்? இப்ப எல்லாரும் கதைச்சதை பார்த்தா பிறகு சார் எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை ஒண்ணு வந்திருக்கு. இத வடிவா கொண்டு போலாமன்னு. பள்ளிக்கூடத்துல வளங்கள் இருக்குன்னா இங்க வலிகாம மடக்குல இருக்கிற பெற்றோருன்ற சப்போர்ட் வேற கெட்ட பழக்கங்கள் அதுகள் இருக்குது இங்க நிறைய பெற்றோருக்கு. அப்ப அதே இதுக்குள்ள கொண்டு வர்றதுதான் எனக்கு சவாலா இருக்கு. பள்ளிக்கூடமும் மற்ற சமூகமும் எனக்கு ஓகேயா இருக்கு. இந்த பெற்றோரை இதுக்குள்ள கொண்டு வர்றதுதான் கஷ்டமா இருக்கு. அதுவும் நான் செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பாப்போம் சார். இல்ல, நன்றி. நிச்சயமா செய்யலாம். எதுவும் நாங்கள் அதான் அடிக்கடி சொல்றது, இப்ப தோல்வி என்றது முயன்று பார்த்து தோற்றால் அது வெற்றி தான். ஒரு முயற்சியை செய்யாமல் நாங்கள் தோத்துட்டோம்னு நினைக்கிறது கூடாது. ஒரு முழுமையா முயற்சி செய்து பார்ப்போம். அந்த இறுதி மட்டும் முயற்சி செய்வோம். அந்த முயற்சி செய்தும் அதுல வெற்றி அளிக்காட்டி நாங்கள் வெற்றியை தான் பார்க்கணும். முயன்று தான் தோற்று இருக்கிறோம். இப்ப செய்யலான்னு சொல்லி கடந்து போறதை விட ஒருக்கா செய்யறதுக்கு முழு முயற்சி செய்து பார்ப்போம். நிச்சயமாக மாற்றத்தை கொண்டுடலாம். இப்ப இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் செய்யறா டீச்சர் எல்லாரும் அவ்வளவு ஈஸி இல்லை. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல பள்ளிக்கூடத்துல சரஸ்வதி பூஜை செய்யறாண்டாலே பெரிய நிகழ்வா தான் பாக்குறோம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு சரஸ்வதி பூஜைக்கு சமைக்கிறதே பெரிய திருவிழா மாதிரி. ஏன்னா இன்றைக்கு இவ்வளவு பள்ளிக்கூடங்கள்ல ஒரு நாளாந்த செயற்பாடா வளமையா போய் கொண்டிருக்காது. தட்சிணா மெதுவா பாத்தீங்கன்னா அது ஒரு பள்ளிக்கூடம்ல வீடு மாறி வந்தது. டீச்சர்ஸ் எல்லாம் வெளி மாவட்டத்துல போய் தங்கி இருக்கிற குவார்டர்ஸ்ல இருக்கீங்கன்னா பிள்ளைகளுக்கு அங்கேயே பின்னேற வகுப்புகளும் செய்யணும். அம்மா மேல ஊராக்கள் சமைச்சு கொடுக்கணும். எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா படிக்கிறேன். அப்ப ஒரு உறவு, சமூக உறவு ஒன்று வளருது. மற்ற இவ்வளவு பள்ளிக்கூடங்களும் ஒரு குடும்பமா இருக்காது. ஒரு பள்ளிக்கூடத்தின் கருத்துக்கள் மற்ற பள்ளிக்கூடத்துக்கான ஒரு முன்மாதிரியா இருக்கு, தங்களோட அனுபவம். அப்ப இந்த ஒன்று கூடல்ன்றது அதைத்தான் நாங்க பாக்குறோம். இங்க நாங்க எல்லோரும் ஒரு சமதளத்துல தான் பயணிக்கிறோம். இங்க எங்களுக்குள்ள எந்த வேறுபாடு ஏற்றத்தாழ்வு இல்லை. நாங்கள் எல்லோரும் சமபலம். குறிப்பா சொல்ல போனா உங்களுக்கு பின்னுக்கு தான் நாங்க நிக்கிறோம். நீங்களும் எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கீங்க. இப்போ உங்களோட கருத்துக்களை நாங்கள் ஒரு தளத்தை உருவாக்கி எல்லாருக்கும் ஒரு பகிர்வை கொடுக்குறோம். அந்த பகிர்வு மூடாக நாங்கள் சரியான முறையில அதை முன்னெடுத்து கொண்டு போவோம். அப்ப இதுல நாங்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் நினைக்கிற விஷயம் 2 வழியா 3 வழியாக கற்பிக்க வலிக்கிறோம். எந்த திட்டமும் வெளிப்படைத்தன்மையா இருக்க வேணும். அதாவது ஒரு திட்டம் நாங்க செய்ய போறோம்னு சொன்னா வெளிப்படையா பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் மாதிரி பிளசரியும் வெளிப்படையா தான் இருக்க வேணும். நேரா கட்டுப்பாடு இருக்க வேணும். ஒரு திட்டத்துக்கான ஒரு மீளா இருக்கும். அப்ப இதுகள் இருக்குமா இருந்தா நான் நிச்சயமா இதையும் செய்யலாம். சரியான திட்டமிடல் போடணும், மீளாய்வு செய்ய வேணும், காலப்பகுதியை நிர்ணயிக்க வேண்டும், சரியான முறையில நடைமுறைப்படுத்தணும். எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த விதத்திலும் பென் பண்ணக்கூடாது. திட்டத்தை போட்டா எந்த பிளெக்சிபிலிட்டியும் இருக்கக்கூடாது. இந்த நேர கட்டுப்பாடும் படி சரியான சரியா செய்ய கொண்டு போகலாம். அப்ப இந்த முறை இந்த கணக்கறிக்கைகள்ல ஏற்பட்ட சில தடங்கல்களுக்கு அது உண்மையில அந்த பாரங்கள் பிரேக் பண்ணதான் பிரச்சனை. ஏன்னா திருப்பி அந்த பிரச்சனை வரும் போல நடக்குது. திருப்பி எப்ப லீவ் வருது? நியூ இயருக்கு புது வருஷம் லீவ் எத்தனை கிழமை லீவ் விடுறீங்க? 2 கிழமை 21ஆம் தேதி வரைக்கும் சார். 2 கிழமை லீவா? திருப்பி எப்ப தொடங்குது? எப்ப இருந்தப்ப உடனே லீவு? 11ஆம் தேதி லீவ் கொடுக்குறாங்க சார். 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சார். 21 தொடங்குது. பிறகு எப்ப லீவு? அப்புறம் எலெக்ஷன்கள் தினங்கள் வருது இல்ல? அப்புறம் 5ஆம் மாதம். ஓ சார், 5ஆம் மாதம் 5ஆம் தேதி சார். சாரி, 2ஆம் தேதி சார். அப்ப எப்ப சார் பள்ளிக்கூடம் நடக்குது சார்?
திருப்பி இப்ப 14ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். ஓகே. அப்ப என்ன நடக்க போனா இப்ப திருப்பி இந்த கணக்கு வைப்புகளை சிக்கலை கொண்டு வர போது நாங்கள் ஒருக்கா சில மனுவலா செய்யணும். இந்த கூகுள் ஃபார்ம் செய்யாத பள்ளிக்கூடங்கள், நான் தனியா வாசிச்ச பள்ளிக்கூடங்கள் இருக்கா, நான் மிஸ் பண்ணினாலும் திருப்பி கால் பண்ணுங்க, திருப்பி அந்த கூகுள் ஃபார்மை செய்வோம். இருக்கா திருப்பி போட்டா தான் நாங்க சரியான தொகை எடுத்து செய்யலாம். இதுல வேற கூகுள் ஃபார்ம் பள்ளிக்கூடம் சின்ன ஐடியா ஒண்ணு சார். சொல்லுங்க சார். சின்ன கூகுள் ஐடியா ஃபார்ம் ஒண்ணு, இந்த ஒவ்வொரு கிழமைக்கும் இந்த இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் சார் ஒரு 3 கிழமை தானே சார். 3 கிழமைக்கு அந்தந்த கிழமை வெள்ளிக்கிழமை தனியா மெனுவல ஃபார்ம் அனுப்பிட்டா லேசு தானே சார். மேனுவல் ஃபார்மை வச்சு கொண்டு இல்லைன்னா நாங்கள் ஹலோ அரைக்கி எடுக்கிற கஷ்டம் என்னன்னா, நாங்கள் அதை கூட்டி அவரேஜ் எடுக்க வேணும். மற்றது எங்களோட பேங்கிங் செய்யறதெல்லாம் நாங்கள் அதுல தான் என்டர் பண்றோம். நாங்கள் உங்களுக்கு உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை பார்த்து அதுலதான் சரி சார். நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு தாராவது என்டர் பண்ணா எங்களோட கூகுள் டிரைவ்ல இருக்கும். அப்ப ஹலோ நாங்கள் பின்னுக்கு சரி. முன்ன போய் பார்க்க ரவிசங்க கேட்குறீங்களா? சொல்லுங்க. யா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கணக்கடைக்க தொடங்கும் தேதியில அதுல டேட் ஒன்று ஆல்ரெடி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா நீங்க என்டர் பண்ணீங்கன்னா சரி. இப்ப இந்த கிழமை சரி ஃபில் சார். பண்ணும்போது சில ஸ்கூல் வந்து 3/10 மார்ச் 10ஆம் தேதியும், சில ஸ்கூல் வந்து ஏப்ரல் 24ஆம் தேதியும் என்டர் பண்ணியிருந்தது. அப்ப அதனால அங்கே தான் இதுல இஷ்யூஸ் அங்கதான் இருக்குது. அதெல்லாம் அதுல நடந்திருக்கு. அதுல கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அந்த கணக்கறையை தொடங்கும் தேதியில வந்து அந்த டேட் ஒன்று ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கும். அந்த டேட்டை வந்து சரியா போட்டீங்கன்னா சரியா வரும். அதுல சரி சார். சரி. கடைசியா போட்ட டைம் வந்து 24ஆம் தேதி தான் அதுல மார்க் பண்ணியிருக்கோம். சில ஆட்கள் வந்து 10ஆம் தேதி என்டர் பண்ணிடலாம். அதனால தான் பிரச்சனை. இப்போ நெக்ஸ்ட் டைம் செய்யும் போதும் அந்த கூகுள் ஃபார்ம்ல என்ன டேட் இருக்குதோ அதை வந்து சரியா என்டர் பண்ணீங்கன்னா சரி. அப்படிங்க. இப்ப நான் திருப்பி சொல்றேன்டா. இப்ப நான் தம்பி என்ன சொல்றவரண்டா, இப்ப நாங்கள் கூகுள் ஃபார்ம் செய்ய நாங்கள் டேட்டை ப்ரீ லோட் பண்ணி வச்சிருக்கோம். டேட் வந்து ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த டேட்டை மாத்த வெளிக்கிட்டீங்களா இருந்தால் கூகுள் ஃபார்ம் எங்களுக்கு சென்ட் பண்ணப்படாது. அப்ப உதாரணமா பார்த்தா இந்த முறை கூகுள் ஃபார்ம்ல 24ஆம் தேதி 3ஆம் மாதம் ஆரம்ப தேதியா போடுறோம். ஆனா அந்த கிழமை பள்ளிக்கூடம் லீவு, ஆரம்பிக்காத வாரம். தொடர்ச்சியா 2 நாள் வரணும்ன்றதுக்காக 24ஆம் தேதி 3ஆம் தேதியை ஆரம்ப தேதியாகவும், முடிவு தேதியா நேற்றைய 4ஆம் தேதி 4ஆம் மாதம் முடிவு தேதி, இந்த 2 கிழமைக்குரிய டிரான்சாக்சன் தான் இதுல போடலாம். அப்ப அதுலதான் கீழே கழுவி விட்டு இருந்ததுதான். இப்ப 24, 25, 26 அந்த கிழமைக்குரிய அந்த தேதிக்கு பதிலா அந்த தேதிக்குரியல வந்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு முதல் வாரம் இடம்பெற்ற 12, 13, 14, 15, 16 அந்த கிழமை செலவை கொண்டு போடுச்சுன்னா டேட் வந்து 24, 25ல இருக்கும். ஆனா செலவு ஏற்பட்டது வந்து 12, 13ல ஏற்பட்ட செலவு. கன்ஃபியூஸ் தான் சொல்ல விளங்குவரியல். அதாவது அந்த செலவு பாடசாலை விடுமுறைக்கு முதல் கிழமை வந்த செலவை கொண்டு வந்து இந்த 24ஆம் தேதிக்குரிய செலவுக்குள்ள போட சொன்னா டேட்டா மாத்தாம, அது கனவேருக்குல கன்ஃபியூஸ் ஆகி இந்த டேட்டா மாத்தி விட்டீங்க. இப்ப கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணப்படுது. தம்பி என்ன ரவிசங்கரும் சில இதில் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு. அந்த ஆரம்ப தேதியும் முடிவு தேதியும் கணக்கரைக்கிற ஆரம்ப தேதி சரியா போட்டிருக்கோம். 24, 3ஆம் தேதி தான் ஆரம்பம். அதுக்குள்ள வர தேதியை நீங்க போடலாம். அதுக்கப்புறம் வேற தேதி போட்டால் அக்செப்ட் பண்ணலாம். முடிகிற தேதி 4. அப்ப 24ஆம் தேதிக்கும் 24ஆம் தேதி 3ஆம் மாதத்துக்கும் 4ஆம் தேதி 4ஆம் மாதத்துக்கும் இடப்பட்ட தேதி சனி ஞாயிறு வராதானே. அப்ப திங்கள் நுழக்கம் பள்ளி, இந்தியாவில திங்கள் நுழக்கம் பள்ளி, அந்த இடைக்குள்ள தேதி மட்டும் தான் இங்க போடலாம். இப்ப டேட்டுகள் ப்ரீலோட் பண்ணியிருக்கபடியா டேட்டுகள் நீங்க மாற்றக்கூடாது. அப்ப அதைத்தான் சொல்றோம். அது திருப்பியும் கவனப்படுங்க. இது இந்த முறை சிக்கல். அவற்றை வேளாண் சொன்ன மாதிரி நாங்க அந்த ஒரு கிழமை எடுக்கலாம் தம்பி. ஆனா எங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வேலைப்படுவா கூட்டம், அதை பற்றியும் யோசிக்கிறோம். அப்ப இவ்வளவு தான் நான் இதுல சொல்லக்கூடிய விடயங்கள். இதை கொண்டு மேற்கொண்டு இதா இருந்தாங்க. நேரம் சரியாக 7:28. என்ன ஒரு 2 நிமிஷத்துல முடிப்போம். சரியா 7:30 மணிக்கு. ஏதாவது கருத்துக்கள் சொல்ல இருந்தா சொல்லுங்க அடுத்த 2 நிமிஷத்துல. ஓகே முக்கியம். வம்மிமட்டுவான் பாடசாலை உங்களோட திட்டத்தை நாங்க முழுமையான மீளாய்வுக்கு உட்படுத்துறோம். இதுல காரணம் வந்து நீங்க தொடர்ச்சியாக உங்களோட பாடசாலையின் செலவு கட்டுப்பாடுகள் மிக அதிகமா இருக்கு. பெற்றோர் பங்களிப்பு காணாம இருக்குது. அல்லது உங்களோட செயற்பாட்டின் நிர்வாக செயற்பாடுகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேணும். நாங்கள் உங்களோட நேரடியாக கதைக்க போறோம். இப்ப திங்கட்கிழமை கதைப்போமா சார்? நான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டா கதைப்பீங்களா? ஃபுட் கமிட்டி செய்கிற ஆக்களோட இருக்கா? ஓகே சார், கதைக்கலாம் சார். கதை கவனம். மற்றது கூட ஓவர் டிராப் நீங்க 12,805 மட்டும் கொண்டு வந்துருக்கீங்க. நாங்க திருப்பி சொல்றாங்க ஓவர் டிராப் மேக்சிமம் 3,500. நான் இந்த முறை சொல்றோம், ஒரு நடைமுறை சிக்கலுக்கு முரளி என்ன வெளியில இருக்கிறதால சில நேரம்
காசு போட பிந்தெல்லாம் இந்த முறை ஓவர் டிராப் வந்து நாங்கள் அப் டு ஒரு 7,000 ருபீஸ் மட்டும் அலோவ் பண்றோம். டெவலப் பண்ணி விடுறோம். 3,500 இருந்து 7,000 ரூபா மட்டும் ஓவர் அலோவ் பண்றோம். 7,000 ரூபா மட்டும் நீங்க காசு பின்னாலும் மைனஸ்ல போகும்போது நாங்கள் அது ரீபில் பண்ணுவோம் அவ்வளோத்தையும். மற்றபடி 3,500 தான் சொல்லணும்னு நினைக்கிறோம். 3,500 தான் இருக்கணும். 2,500 3,500 அமௌண்ட் சொல்லணும். இந்த 7,000 சரி 7,500 ரூபா மட்டும் ஓவர் டிராப் ப்ரீ அப்ரூவல் பண்றோம். நீங்க செலவு கொண்டு போக இல்லாமல் தொகையை. பட் உங்களோட பள்ளிக்கூடத்துல சார் போன முறையே 10,000 ஓவர் டிராப் திருப்பியும் கொண்டு வந்து நீங்க இப்ப 12,85 ரூபா வச்சிருக்கீங்க சார். அப்ப இது ஒரு ரிஸ்கான வேலை. அப்ப அதை நாங்கள் திருப்பி சொல்றோம்னு சொன்னால் இந்த நிலை வராமல் இந்த நிர்வாகத்தை கொண்டு போகணும். நான் அதான் அதில் போட்டேன்னா நான் திங்கட்கிழமை சார் ஒரு டைமோட புக் பண்ணி நான் போன்ல எல்லாரோடையும் கதைக்கிறேன். இந்த ஃபுட் கமிட்டி இருக்கிற எல்லாரோடையும் முடிஞ்சால் பேரண்ட்ஸ் நம்பர் வந்து ஆட் பண்ணுங்க. நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் கோல்ல கதைக்கிறேன் சார் திங்கட்கிழமையா. அந்த ஒரு திட்டம் முழுமையா மீளாய்வு செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இப்படி பயணிக்கலாம் சார். உங்களோட பயணத்துல நிறைய உங்களோட எவரேஜ் கோர்ஸ் 33 ரூபா 57 நிற்கிறது தொடர்ச்சியா. அப்ப நீங்க தொடர்ந்து இப்ப அதுக்கு புற வந்த வாகனேரி குளம் வந்து முன்னேறிடுது. 1970 கொண்டுட்டீங்க. அவை இப்படி நின்று வந்துட்டீங்க. அப்ப நீங்க முன்னேற்றத்துக்கு நிறைய செயற்பாடு செய்ய வேண்டி இருக்குது. அதுக்காக தான் தற்காலிகமா அதை மீளாய்வுக்கு உட்படுத்ததான் நிறுத்தி வச்சிருக்கிறோம். இந்த கிழமை கொஞ்சம் நேரம் இல்லாம போய் தான் திங்கக்கிழமை காலமா உங்களோட பள்ளிக்கூட கதைக்கும். இப்ப ஒட்டுமொத்தமா சார் இப்ப எவ்வளோ மீட்டிங்கை நீங்க பாக்க உங்களுக்கு விளங்கி இருக்குதான் சார். உங்களோட நிலைமை இங்க நிக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு என்ன இடம் இருக்கு சார் முன்னுக்கு வாரதுக்கு. பட் உங்களோட பள்ளிக்கூடம் பாகரையில ஒரு கஷ்டமான பகுதி சார். இப்ப அந்த பகுதியில நிச்சயமா தேவை இருக்குது. ஆனா சரியான முறையில செய்ய வேணும். ஒரு நிர்வாக ஒழுங்குகள் கட்டமைப்பு கீழே சரியா பணிக்காட்டு நீண்ட காலத்துக்கு நின்று நிலைக்கு இயலாது. ஒரு ஷோர்ட் ரன் எல்லாம் முடிஞ்சு போகும். அப்ப நீங்களும் பெற்றோருக்கும் திரும்பி விளங்கப்படுத்துங்க. நான் திங்கக்கிழமை கதைக்கிறேன் சார் உங்களுடைய. உங்களுக்கு இப்போதைக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். இந்த திட்டம் சரியா மீளாய்வு செய்த பிறகு திருப்பி தொடங்கும் சார். என்னது? சரி சார். ஓகே நன்றி சார். இணைஞ்சு கொண்டாக்கு நன்றி. அப்ப நாங்கள் இதோட மீட்டிங்கை முடிக்கிறோம். நிறைவுக்கு கொண்டு வரோம். உண்மையில இந்த ஒன்று கூடலுக்கு இந்த 119 120ஆம் வார மீளாய்வும் 17-18 மீளாய்வும் 119-20 எதிர்கால திட்டமிடலுக்கான ஒன்று கூடல் இணைஞ்சு கொண்ட ஒவ்வொரு பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் நலன் விரும்பிகள் தமிழ் ரவிசங்கர் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வழமை போல இந்த வாரம் ஒரு மாத கடைசி இந்த மாதம் திருப்பி இந்த நடைமுறை சிக்கல்கள் பள்ளிக்கூட விடுமுறைகள் தேர்தல் பிரச்சனைகள் லீவுகள் வராமல் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஒரு ஒன்று கூட சந்திப்போம். மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி உங்களோட இருந்து விட வெட்டிக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி. நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்றேன். ஒரு 5 minutes இருப்பேன். ஆஃப் ரெக்கார்டிங்ல கதைக்கிறேன்.